டேய் 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 அது வேணாம்டா டேய் மீரா முத்துனா இல்ல இல்ல அதான் இல்ல வேற இல்ல இது வேற டாபிக் நான் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் அரிசி வேற டாபிக் நம்ம ஒப்புடுவே யாராச்சும் ஒருத்தனுக்கு அது மேல ஏதாவது ஒண்ணு வருமா? ரேவந்த் மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். எனக்கு எப்படி சொல்றது தெரியல. மீரா முத்துனா பார்த்தா என்னங்க வரும்? ஐயோ ஏய் இது ஒரு நிமிஷம் இல்ல இது பரவாயில்ல. ஒக்கோடு இப்ப கில்லி கம்பேர் பண்ணும்போது சில சீன்ஸ் வந்துட்டு எல்லாம் சொல்றது கூட வந்துட்டு பாதி காண்டா இருக்கும். முழுசா காண்டா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க மகேஷ் பாபு டான்ஸ பாருங்க எவ்வளவு மஜாவாகுதுன்றானுங்க தெலுங்கு ஃபேன்ஸ். எனக்கு புரியல. டேய் விஜய் பாடுறான்டா நெகி 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 என்ன ப்ரோ இப்ப திடீர்னு கொண்டு வராங்க? இல்ல ரேவந்த் ப்ரோ கேரியருக்கு போடுறதுக்கு பதில் கேரியர் பெஸ்ட். அந்த செப்பவே சிறுகாலி பாட்டு விட்டா அதுல ஒண்ணுமே இல்ல. ஏங்க சொல்லு சுந்தர் இல்ல ரேவந்த் ப்ரோ செப்பவே சிறுகாலி பாட்டு விட்டா தமிழே பேசு ப்ரோ. செப்பவே சிறுகாலி பாட்டு விட்டா அந்த படத்துல ஒரு பாட்டுமே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்காது. நம்ம கொக்கர ஆடுவோம்ல அந்த அங்க ஒரு பாட்டு சரியான பாட்டு ப்ரோ. சிரிப்பு தான் இருந்துச்சு. நமக்கு அப்படி போடுவான்ஸ்ல. டேய் இல்ல இல்ல மாமே இரு நம்ம ஃபேன் ஒருத்தன் போட்டிருந்தான். அந்த நீ சொன்னல அந்த இந்த அது பேர் கொக்கர சாங் சப்போயா என்ன ஒண்ணு இல்ல இல்ல பாட சொல்ல ஒரு நிமிஷம் மேட்டர் கேளு. நம்ம இரு நம்ம ஃபேன் ஆனஸ்டா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல டேய் ரேவந்த் வாய மூடேண்டா. இல்ல அந்த பாட்டு வந்துட்டு நல்லா இருக்கும் கேக்கு. ஆனா இந்த மாஷ் பாருங்களேன்னு ஒருத்தன் போட்டிருந்தான் நம்ம ஃபேனு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் அந்த அர்ஜுனர் வில்லு தவிர. நம்மளுக்கு தெலுங்குல ஏதோ ப்ரோ இந்த பாட்டு மொக்கையா இருக்கும் ப்ரோ. அதுல அப்படி போடு போல ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. தியேட்டர்ல இல்ல தியேட்டர்ல டிடிஏ சவுண்ட் கூட அப்படி கேட்காது. இவன் லேஸ் முருகர் கிளைமாக்ஸ் எவ்வளவு சிரிப்பா இருக்கு தெரியுமா ஒக்கடுல. ஹரிசன் மேல பாரு. இதத்தான் அவனுக்கு கூப்பிட்டு நீ மேலே பாத்துட்டல கரெக்ட்டா. ஐயோ இதுவா விஜய் கேரியர்ல என்ன இருக்கும்? மட்டன் தோசை இது சிக்கன் இருக்கும். இல்ல ப்ரோ நான் ஏன் வந்துட்டு இல்ல பிரதீப் ரங்கநாத் அந்த டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி போடலாமே. ரெண்டும் ஈக்குவல் ஆகுதுன்னு பிரதீப் ரங்கநாதே நல்ல ப்ரோ நான் ப்ரோ ப்ரோ இந்த இந்த ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் மதன் ப்ரோ. இது ஆக்சுவலா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த ஸ்டெப் இருக்குல்ல அவன் கையில ஒண்ணு போடுறானே இந்த ஸ்டெப் வந்து கை போடுறான்றான். சரி ஓகே சரி இந்த நடக்கு வந்து மகேஷ் பாபுக்கு ஐகானிக். ஏன்னா வந்து இந்த இப்ப வந்து இதுல லேட்டஸ்டா ஒரு படம் அது ஸ்ரீலீலடா அவன் படத்திலே அவன் பண்றது. அது பேரு கூட அது மத்தவன் பண்ணலாம் புரியல. ரேவந்த் போன இப்போ ரேவந்த் என்ன தெரியுமா ஒண்ணும் இல்லைங்க. அவன் கார் வச்சிருக்காங்க. அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பீக்கர் அந்த செட் எல்லாம் சரியில்லைங்க. வாங்கும் போதே சரியா பார்த்து நீங்க பாத்தீங்களா ப்ரோ? ஆமாங்க அது சோனி செட் தாங்க. அதுல அந்த இதுக்கு மஹேந்திரா எக்ஸ்யூவி விக்னேஷ் ப்ரோ 5.1 7.1. சரி ஒரு நிமிஷம் டேய் இருடா டேய் இது இருக்கட்டும். இப்ப ரீமேக்க பத்தி கரெக்ட்டா வந்து எக்ஸ்யூவில போல பலினோல போயிட்டு இருக்கேன். சரி போடா. சரி ஓகே இதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஒன்னு சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் டேய் இரு. இப்ப ரீமேக்க பத்தி எனக்கு என்ன கேட்டா ஆனஸ்டா என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் பேசக்கூடாது. ஒன்னு ரஜினி இன்னொன்னு பவன் கல்யாண். இந்த ரெண்டு பேர் எதுக்கு பேசினாலும் செம்ம இரிட்டேட் ஆகுது. அது என்னன்னு தெரியல. மத்தவனாச்சும் பேசும்போது ஏதாவது ஆமா 50 மேல ப்ரோ ஜஸ்ட் 64 மூவிஸ் ப்ரோ. 60 50 நினைச்சிருந்தேன். இல்ல ஜஸ்ட் 64. அதான் விஜய் சினிமோகிராஃபியோட அந்த ஸ்டெப் வரைக்கும் அப்படி ஜஸ்ட் 64. பத்ரி ப்ரோக்கு நல்ல தெரியுமே நம்மள விட டேட்டா. ப்ரோ எஸ்பி முத்துராமன் ஒரு இருந்தாப்ல 10 வருஷத்துல 50 படம் பண்ணாப்ல. 50 ஆனா லிஸ்ட் அவனோட எல்லா கல்ட் கிளாசிக் படமுமே வந்து காப்பி தான். ஏய் ஒன்னு காப்பி. ஹரிஷ் ப்ரோ முத்துராமன் ஒரு இருந்தாப்ல 10 வருஷத்துல மொத்தம் 50 படம் பண்ணாப்ல. அந்த 50 10 வருஷத்துல பண்ணாப்ல 50 படம். அது 10 வருஷம் பண்ண எல்லா படமும் ரீமேக் தான். ஆமா மதனே உங்களை என்ன நிறைய இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய ஸ்பேஸ்ல பாத்துட்டு இருக்கேன். ஆமா நேத்து கனகா ஸ்பேஸ்ல உட்கார்ந்தேன். என்ன கதை உனக்கு? இல்ல போயிட்டு இல்ல சோதன் திங்கற
ஒண்ணும் இல்ல ஆதி, நீ ஏன் இந்த பக்கம் வந்திருக்க? இல்ல விக்னேஷ் ப்ரோ, மதன் ப்ரோ போயிட்டு பொண்ணு கூட எல்லாம் பேசுறாரு ப்ரோ ஜாலியா. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இல்ல ரத்தனம் படம் கவி மகன் ஏன் இதோட பொண்ணு இது கிட்ட பேசக்கூடாதா? ஒரு நிமிஷமா செய்யறேன். நம்ம கவி இல்ல இராடு கவின்னு ஒருத்தன் தெரிஞ்சவன் ரத்தனம் படம் பார்த்தான் போல. ஏய் கீழே அழுது படம் வச்சிருக்கான். சூப்பரா இருக்கு, எல்லாம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஏய் படம் நல்லா இருக்காடா? செம்மையா இருக்கு, எல்லாம் போய் theatre ல பாருங்க. பத்ரி மத்த ஊருக்கா கலாச்சிட்டா அப்பதான் படம் நல்லா இல்ல. தாமிரபரணி பீட் பண்ணிரும், தாமிரபரணியே பீட் பண்ணிருச்சு. பத்ரி கேரியர் பெஸ்ட் அதான். அண்ணா இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஒருத்தன் டேய் சர்காஸ்டிக் பண்றதா சொல்லிட்டு சர்காஸ்டிக் பண்ணுங்கடா. இவன் நம்பிட போறானுங்க. இல்லடா, நான் ஒரு ஃபுட் ரிவ்யூவர். அவன் வந்து மூவிஸ் எல்லாம் ஆனஸ்டா போடுவான். நல்லா இல்லைன்னு அடிச்ச மாதிரியே போட்டுருவான். இந்த படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ரேவந்த் ஆல்ரெடி அரிக்கு நிறைய உப்பு போட நல்லா தெரியும். நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா படத்தோட கதையே மாத்திட்டாங்களா? இல்ல ட்விட்டர்லயே அதான் போட்டானுங்க. நீ ட்விட்டர் பாத்துட்டு அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கும்ல, அத பாத்துட்டு வந்து எவரையும் சொல்றாங்க. விக்னேஷ் ப்ரோ போன பசங்க இல்ல என் ஃப்ரெண்ட் போனான். போன ரோமியோக்கெல்லாம் போறீங்க, விக்னேஷ் ப்ரோ இதுக்கு போக மாட்டீங்களா? இதுக்கு அதுவும் கேவலம் இதுவும் கேவலம். இல்ல ரோமியோட நல்லா இருக்கும் விக்னேஷ் ப்ரோ. நீங்க தாராளமா அலெக்ஸ் எல்லாருமே ரீமேக் பத்தி பேசுனீங்க. மத்த படத்துல ரீமேக் கொஞ்சமா சம்பந்தம் இருக்கும். குஷி படத்தோட ரீமேக் பாத்திருக்கடா? பட்ரி பாத்தியா? முதல்ல என்ன சொன்னா? எல்லா படத்தோட ரீமேக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்குடா. குஷி படத்தோட ரீமேக்கு சம்பந்தமே இருக்காடா தெலுங்குல. அந்த பவன் கல்யாணுக்கு கோடி கும்பிடுறா சாமி, கோடி கும்பிடுறா பவன் கல்யாணுக்கு. இல்லங்க ஒரு நிமிஷம் இல்ல நான் இடையில நான் கதை எல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் நான் கதை சீன் எல்லாம் சொல்ல விரும்பல. விஜய் வந்துட்டு அந்த அந்த சிகரெட் அடிச்சுட்டு அந்த ஆஷ் தட்டு தெரியுமா? ஆஸ்திரேலியா அவர் லைட்டா ஒரு நிமிஷம் இல்ல காமெடிக்கு இப்படி இழுத்து தட்டு வர அவன் தட்டுறான், மாஸ்டர்பேஷன் பண்ற மாதிரி. அலெக்ஸ் நீ இதுக்கே இப்படி சொல்ற? கைதின்னு ஒரு படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணானுங்க. அத உடவா நான் பாக்கல. இல்ல அத உடவா நீங்க பாத்தீங்களாப்பா அந்த குஷி படத்தை? வாங்கல. ஆமா ஆமா பவர் ஸ்டார் ப்ரோ. சந்தானம் நல்லா பண்ணிருப்பான் ப்ரோ. பவர் ஸ்டார் சந்தானம் நல்லா இருக்கும். காம கொடுற நிதிஷ் அமைதியா இரு. கலர் வந்தானா வேற கெட்ட வார்த்தை தான் ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல இந்த கலர் தான் எனக்கு வந்து சீனா நினைச்சான். டே விஜய் ஆஷ் தெரியுமா? எதிராத்த யார் அது? ஒரு நிமிஷம் திருப்பாச்சி கூட மோசமா பண்ணிருப்பான்டா தெலுங்குல. திருப்பாச்சியில ஒரு சாங் தான் அநியாயமா இருந்தது. ட்ரவுசர் அவுத்து போட்டு ஆடி இருந்தானே பவன் கல்யாணம். மாமே எது சொல்றதா? கமோ 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 ஜெட்டிய வந்து மேல போட்டிருப்பான். வந்து மேல போட்டு இல்லடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு ஒரு டவுட். ஜிப்போ ஊத்து பேண்ட கழட்டிட்டு உள்ளகிற ஜட்டி தெரியறது என்னடா அவன? இது கலரை கேட்டா ஹரிஷ் ப்ரோ ஆனாலும் அதை அவுத்து விட்டு படத்துல போக்கிரி படத்துல ஹரிஷ் ப்ரோ போக்கிரி படத்துல 2 ஷர்ட் போட்டிருப்பாங்க. தலைவன் 2 பேண்ட் போட்டு வந்திருப்பான். ஒருத்தனா பேச மாட்டீங்களா? களம் 8ல ஷாருக் கான் டீம். ஒரே நிமிஷங்க ஹரிஷ் ப்ரோ இருக்காருன்னு பாக்குறேன். எல்லாம் நான் மியூட் போட்டு எடுப்பேன். ஏன்னா எல்லாரும் லிட்டிஸா இருக்கட்டும், இன்ஃபுளுசர்ல வந்து சுந்தர் வந்து எல்லாருமே குறுக்கால பாயறீங்க. ஒன் பை ஒன்னா பேசுங்க. எல்லாருக்கும் அவனையும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்ல இங்க இத்தனை பேர் பாயறாங்கன்னு தெரியல. என்னால எத்தனை பேர் தடுக்க முடியும்? மியூட் போடாதான் ஹரி சொல்றேன். மியூட் பண்ண முடியும். சரி இல்ல மதன் இல்லடா நீ பேசுற வயசுக்கு ரேவந்த் இருந்தானே உன்னை பொலி போட்டு போயிடுவான். நான் பேசுறதே அவனுக்கு கேட்கல. சொல்றா
இல்ல இப்ப சொல்லு களம் 8ல பிரீத்தி சிந்தா டீம் ஷாருக் கான் டீம் போட்டு பொழந்துட்டு இருக்கு. பார்த்தா அது டேய் இன்னைக்கு அதான் மேட்சா? முடிச்சிருவான் போல 18 ஓவர்ல மேட்ச். அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட் வருது கேட்கவா? 18 ஆனா பிரம்சிமரன்ஸ் நீங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமா நின்று ஆடுறான் பாத்தியா பேஸ்ட்ரோ, தரமா ஆடுறான். அவுட் ஆயிட்டான் ரைலி ரூசோவும் அவுட். 3 விக்கெட் முடிஞ்சிருச்சு. பத்ரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவனுக்கு என்ன கிரிக்கெட்டை இப்படி கொண்டு போறானுங்க? 200 அடிக்கிறானுங்க, 250 சேஸ் பண்றானுங்க. ரொம்ப அநியாயமா இரு அடுத்ததெல்லாம் 300 தான். நோ, யாரு இந்த வேலை பார்த்தது? ப்ளீஸ் நோ கிரிக்கெட். விக்னேஷ் தானே பத்ரி வர வர 200 அடிக்கிறது நார்மல் டார்கெட் ஆகி போச்சுல. இப்பெல்லாம் டிஃபெண்டபிள் ஸ்கோரே இல்ல. இல்ல விக்னேஷ் ப்ரோ என்னடா பேசாம இருக்காருன்னு பார்த்தா மேல டைப் பண்ணிருந்தீங்க. அஸ்வின் ட்வீட் மேல அஸ்வின் ட்வீட் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க. எனக்கு தெரியுது விக்னேஷ் ப்ரோ நீங்க பேசலாமே. விக்னேஷ் ப்ரோ யாரு கரெக்ட் ஆரம்பிச்சதான்னு மட்டும் இது பண்ண சொல்லுங்க. நானா ஆரம்பிச்சேன். ஹரிஷ் ப்ரோ இல்ல அடுத்த வீக் வரீங்களா? ரோனி எல்லாம் ஓடும் பாப்போம். ஓடும் நினைக்கிறேன். கமலால ஓடும். சரி ஓகே. மினிமம் 100 ஸ்கிரீன் ஓட்ட வாய்ப்பு இருக்கு. வெட்னஸ்டே வந்து இந்தியா வரீங்களா இல்ல எப்படி ப்ரோ? ஏன் நீ பாக்க போறியா? நீ எப்படியும் ஆந்திரால பகடா சாப்பிட்டு தாங்கிற. ஓகே ப்ரோ. அப்போ இதுவும் கில்லியும் பாப்பீங்க, மங்காத்தாவும் பாப்பீங்க தானே? மங்காத்தா நீ பாப்படா. இல்ல ஹரிஷ் ப்ரோ, மங்காத்தா அன்னைக்கு இல்ல, அடுத்த நாள் அந்த மாதிரி. ஹரிஷ் ப்ரோ ஏதாவது லேண்டிங் வாங்க போறீங்களா? மதனை இது சரிப்பட்டு வராது. எஸ்கே இழுத்துரு சுந்தர் வராம இல்ல மதன் நினைப்பா சுந்தரே ஏகே கிட்ட வர எஸ்கே கிட்ட வர. ஆனா மாமே எனக்கு டவுட், எல்லாரும் ஹிட் படத்துக்கு ரீலீஸ் பண்ணுவாங்க. சில வந்து அண்டர் ரேட்டர் படம். இப்ப இந்த ஆலம் வந்தான், இது புதுப்பேட்டை 1000 பண்ணுவாங்க. பாபா எதுக்கடா ரிலீஸ்? எனக்கும் ரொம்ப நாளா ஒத்தானா படம் தான்டா டேய். அண்டர் ரேட்டர்னா சின்ன வயசுல போகும்போது எனக்கு பாபா பிடிச்சது. ஆனா வயசாதான் பெரிய பெரிய நான் இப்ப இந்த தெலுங்கு ப்ரோ உண்மையில லிரிக்லாம் நல்லா இருக்கும். நீங்க இல்ல நீங்க அந்த சரகடி எடுத்து பாக்குறீங்க, பாட்டு லிரிக் இல்ல நான் ஒரு விஷயம் ஒண்ணு பேசுகிறேன் ப்ரோ. ஒரு ரஜினி சார் எவ்வளவு கண்ணியமா இருந்தாருன்னா, அந்த இது அந்த ஒரு லைனுக்காகவே வெந்நீர் அடைமூர்த்தி கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு போன் பண்ணி அவர் பர்மிஷன் கேட்டுதான் அந்த பாட்டு அந்த லைன்லயே வச்சாரு. ப்ரோ உண்மையில அப்படிதான் ப்ரோ இருக்கும். யாரும் பண்ண வேணாம் ப்ரோ. ப்ரோ நீங்க யாரும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு குறுக்கால பேசாதீங்க. அலெக்ஸ் இவரு கோவஸ் கொடுத்துரு. என்ன விக்னேஷ் ப்ரோ ஒடுக்குமுறையா மியூட் போட்டு பத்ரி ப்ரோ இன்னைக்கு மட்டும் இல்ல ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ மேல ஷேர் பண்ணாதீங்கடா. பத்ரி ப்ரோ இந்த அலெக்ஸும் விக்னேஷ் ப்ரோவும் சேர்ந்து எப்பயுமே நம்மள மட்டம் தட்டினே தான் இருக்காங்க. அப்படி இல்ல சுந்தர், நான் இன்னும் முழுசா சுந்தர் இல்ல விக்னேஷ் ப்ரோ. சுந்தருக்கு நீங்க தனியா மியூட் போட்டுக்கலாம், அது வேற விஷயம். ஒரு நிமிஷம் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனேன் பத்ரி ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ இல்ல மேல இருந்தெல்லாம் எடுத்து விடுங்க. விக்கி ப்ரோ ஒரு நிமிஷம். சுந்தர் அங்க எஸ்கே ஃபேன்ஸ் ஸ்பேஸ் போற, அங்க மைக்கே ஆன் பண்ண மாட்டேன்ற, ஆன் பண்ண மாட்டேன்ற. இங்க ஆன் பண்ண பேர் கூட அவங்க எஸ்கே ஃபேன் விஜய் மியூட் சொல்றா. அது எல்லாரும் அதான் அங்க போனா மைக் ஆஃப் பண்ணி டேய் மூடுங்கடா டேய் மூடுங்கடா. மைக்க பேசிட்டே கிடக்கான். கடுப்பா. நீ என்ன ஸ்பேஸ் வந்த? நீ இந்த ஸ்பேஸ்ல பாத்த? அவன் ஏகே ஃபேன் சொல்லி தானே இருக்கான். ஆனா ஏகே ஸ்பேஸ்க்கு போக மாட்டான், அரசியல் ஸ்பேஸ் தான். ஆமாடா உருட்டு. சரி மதன் நான் ஒரு நிமிஷம் பாவப்பட்டு சொல்லிடுறேன். அந்த படம் அண்டர் ரேட் தான். சங்கிக்கு அண்டர் ரேட், யங் சங்கிக்கலாம்.
அப்போ ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல சங்கிங்க, இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டு பானுங்க. ஆசிம் ப்ரோ இவனை அடிங்க. ஆசிம் ப்ரோ அவனை போலாங்கலாம் ப்ரோ. அதான் உண்மை. என்ன இல்லன்னுயா? சரி ஏன்னா அப்ப climax better ஆ ஆழ்வார் தெரியும். ஆழ்வார் 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 என்ன கேட்டீங்க? ஆழ்வார் சங்கி படம் இல்லையா அப்போ? ஏண்டா ஆழ்வார் சங்கி படமா அப்போ? ஆமாடா, அது சங்கி படம் சொங்கி தானே படங்க. அது. டேய் எல்லாருக்கும் ஃபிளாப் படம் இருக்கும்டா, அதை விட்டுருங்கடா. இல்ல சுந்தர் ப்ரோ ப்ரோ சுந்தர் ஹரிஷ் ப்ரோ நீ எதுக்கு ஆழ்வார்லாம் பத்தி ஹரிஷ் ப்ரோ பேசுற? சரி இதை விடுங்க. இப்ப அதே பாபா படம் பத்தி பேசினா நான் ஆழ்வார் போவோம். சரி இதை விடுங்க. ஆமாடா. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு கதை டவுட். திரைக்கதை வந்து அஜித் எழுதி சங்கி படமா இல்ல நான் என்ன கேக்குறேன், இரு மதன் ஒரு செகண்ட் இரு. அவங்க என்ன ஆழ்வார ரீரிலீஸா பண்ணாங்க? நீ எதுக்கு பாபா எடுத்து ஆழ்வாருக்கு போற? பண்ணாங்க ஏதோ ஒரு ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் திங் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது வந்து அவங்க கமர்ஷியல் ரீதியாவோ இல்ல வந்து கலெக்ஷன் நல்லா போகணும்னு இந்த படம் பண்ணல. ஓகேவா? எந்த படம்? அந்த படத்தோட பாபா படம் மேக் பண்ணது. அது அவரே இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. பாருங்க ஏன் பாபா மேக் பண்ணாங்கன்ற ஒரு ரீசன் சொல்லிருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் மூவிடா அது. கரெக்ட் தான், ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக பண்ணது. எல்லாருக்குமே புரியணும், எல்லாருக்குமே புரியணும் அவசியம் ஒரு நிமிஷம். பாபா படம் ரொம்ப நல்ல படங்க. மத ரீதியா இது துன்புறுத்தல் பண்ணல. சரி சரி விடு. அங்க என்ன ஒண்ணு வந்து பேச விடுறா சுந்தர், கட் பண்ணாதடா. அவன் பேசியே முடிக்கலடா இருடா. ஓகேவா? சமூகத்துக்கு முக்கியமான படம். ஓகேவா? சாதி ரீதியான பிளவுவாதத்தை பத்தி பேசல. ஓகேவா? மத ரீதியான பிளவுவாதத்தை பத்தி பேசல படத்துல. ஓகேவா? அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ரஜினி சார் அப்படியே எழுதிருக்காப்ல, தீர்த்திருக்காப்ல எழுதி. அதனால அந்த படம் வந்து நல்ல படம் தான். நல்ல படம், நாட்டுக்கு ரொம்ப தேவையான படம் தான். இங்க பாரு, அந்த படத்துல வந்து எப்பவுமே ரைட் மிக்ஸ் ஆஃப் சுந்தர் ரைட் மிக்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், கருத்தும் இருக்கும், ஃபைட் ஆக்ஷன் எல்லாமே ஆக்சுவலா இருக்கும் அந்த படத்துல. நீ அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டோனா மட்டும் நீ பார்க்க முடியாது. மனுஷா கோயரால எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைக்ல ஏறி மேல இருந்து குதிச்சு உட்காந்துட்டு போய் பாபா கவுண்டிங் கொஞ்சம் பாபா கவுண்டிங் போடுறது. கலாய்க்கலாம் இல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். என்னடா அந்த பாபா கவுண்டிங் போடுறது, இதெல்லாம் வந்து செம்ம வைபா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல அந்த கத்தி பிடிக்கும், எனக்கு பாபா கத்தி. ஆமாண்டா அது நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும்டா அந்த படத்தோட ரைட்டர் ரஜினி சார் தான் நினைக்கிறேன். கதையும் தெரியாது அவர் தான். கதை அவரு தான். ஆமா, அவர் கேரக்டர் அவரு சூப்பரா எழுதிப்பாரு. எப்படி எழுதிப்பாப்புல அவரு பாபா ரசிகர். ஓகேவா? ஆனா வந்து ஒரு சரக்கடி தம் அடிப்பாப்புல. ஓகேவா? இது வரைக்கும் பாபாவை நேசிக்கிற எவனும் வந்து சரக்கு அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான். அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து சொன்னாரு, இந்த ட்ரிவியா எல்லாம் உங்களுக்கு தெரியாது, இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா படத்தை டிஸ்கஷன் உட்காந்துட்டு இருந்தாங்க, இதுல என்ன கெட்டப் போடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனா இருந்துச்சு. ரஜினி சார் வந்து அந்த டிஸ்கஷன் நடுவுல உடனே எந்திரிச்சு ரூம்குள்ள போயிட்டு தலையில தலப்பா கட்டு வந்து இப்படி நின்னாரு, அந்த கையை இப்படி வச்சுட்டு. அப்போ வந்து சார் இதான் சார் கெட்டப் அப்படின்னு அப்பதான் சூஸ் பண்ணாங்க. இது உண்மை, நான் சொல்றது, நான் கலாய்க்கல, சீரியஸா. அப்போ டிசைட் பண்ணாங்க, இருங்கடா பேச விடுங்கடா, அனத்த விடுங்கடா. சோ அது வந்து அப்பதான் டிசைட் பண்ணாங்க. சோ இந்த படத்துக்கு ஆக்சுவலா அவர் தான் டைரக்டரே பண்ண வேண்டியது. ப்ரோ சொல்றேன் ப்ரோ, பாட்டுல ஒரு பாட்டு வரும், மாயாச்சா பாட்டு கேள்விப்பட்டீங்களா? அந்த பாட்டுல வந்து தாயை பத்தி அவரே வந்து அம்மா கிட்ட போய் கேட்பாங்க, உன் பையன் எங்க போயிருக்கான், அது எங்க போயிருக்கான்னு தெரியலங்க, 3 மாசமா ஆளை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அம்மா சொல்லிட்டு கூட போக மாட்டாப்புல. ஆனா பாட்டுல வந்து அம்மா பத்தி புகழ்ந்து பேசுவாப்புல. திருந்தன அப்புறம் டாடி எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும்னா, இப்ப என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. நல்ல விஷயத்த சொல்லணும்னா ஒரு கெட்டதை காமிச்சாதான் அதுக்கப்புறம் இருக்க நல்லது தெரியும். சோ இப்ப பேட காமிச்சாதான் குட் என்னன்னு தெரியும். அதனாலதான் அந்த மாதிரி காமிச்சிருக்காரு. முதல்ல இல்ல படத்தோட கான்செப்ட் தலை காட்டுவாரு. இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கஞ்சா சிகரெட் எல்லாம் அச்சுங்கிற ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் தான் படத்தோட கான்செப்ட். ஆனா ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த படம் எடுத்த போது அந்த படம் எடுத்த போது நீ சொல்றது கரெக்ட் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல பேச. மதன் என்ன சொன்னா தெரியுமா, அப்பதான் பாபா ரசிகர் அந்த கஞ்சா அடிக்கிறான். இல்ல அவன் சொல்றதுல அர்த்தம் சொல்றேன். அப்போ எடுத்த மீனிங் நீ சொல்றது கரெக்ட், சாமி கும்புறவன் இதெல்லாம் பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் ஆயிடுச்சு. இவனுங்க தான் கஞ்சா அடிக்கிறானுங்க, நார்மலா இருக்காங்க மத்தவங்க எல்லாம். ப்ரோ மதனே தான் ப்ரோ பண்ணா, கோயிலுக்கு போற கஞ்சா ஸ்னேரம் ப்ரோ. இல்ல நீ சொல்றது இந்த மாதிரி பொய்யா பேசுறது போயிரும். ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் ஹரிஷ் ப்ரோ. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கெட்ட போட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லுங்கி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் தலையில கட்டின்னு வந்தாரு. ஆமாமா லுங்கி. ஆமா வீட்டுல என்ன இதா வச்சுட்டு இருப்பாங்க, லுங்கி தான் எடுத்து அவசரத்துக்கு கட்டுவாங்க. ஆமா அவசரத்துக்கு.
எனக்கு ஒரே ஒரு டவுட். அதாவது பாபா படத்தோட டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவா? இல்ல ரஜினி சார் தான், அவரு கோஸ்ட் டைரக்டர். ரஜினி ரைட்டர் தான் நினைக்கிறேன், ரைட்டர் மட்டும் டைரக்ஷனும் அவர் தாண்டா பண்ணாரு. கமல் சார் மாதிரி அவர் தான் ஆக்சுவலா எல்லாம் பண்ணுவாரு பின்னாடி. ஐயோ சுரேஷ் கிருஷ்ணா மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணி படம் பாப்பாச்சு. ட்ரோல் முடிஞ்சா ப்ரோ? ட்ரோல் பண்ணலடா, உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். என்னடா இவன் ட்ரோலுங்கறான்? ஆனா இல்ல என்ன கேட்டா எல்லாரும் சேர்ந்து ட்ரோல் பண்ணி முடிஞ்சா? இல்ல ஹரிஷ் ப்ரோ எனக்கு இன்னொரு சீன் ஞாபகம் வருது. மனிஷா கோரில நிக்கில் கட்டாப்புல ஒரு சீன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பாபா கிச்சி கிச்சி தா. அதெல்லாம் ஒரு ஃபன் சீன்ஸ்ரா. அது அத போய் அந்த மாதிரி இல்ல இல்ல அந்த ஹீரோயின் எனக்கு பிடிக்கும். ஆனா இல்ல அந்த படத்துல ஒரு டயலாக் எல்லாருக்கும் பிடிக்கும். அது சொந்த பந்தம் உறவுல வேறத விட ஒரு கட்டு விறகுல வந்துட்டு போயிடலான்னு மாசா சொல்லுவாரு. அது செம்மையான இல்ல ஒரு நிமிஷம். யோகாசனத்தை பத்தி அவ்வளவு விளக்கம் ஓகேவா, ஸ்பிரிச்சுவலா பயங்கர விளக்கம். ஆனா போயிட்டு பொண்ணை போயிட்டு பின்னாடி தட்டிட்டு இருக்காப்புல. எனக்கு புரியல. மதனே நீ அது பேட், அது குட், அது பேட்ரா. இல்ல இல்ல எது பேட் எது குட்னே உனக்கு தெரியல. டேய் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அந்த படத்துல இவன் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பண்ணிட்டாரு. கஞ்சா அடிப்பான், அதுக்கப்புறம் பண்ண மாட்டான்டா. சாமியார் ஆன அப்புறம் அந்த பொண்ணையே பார்க்க மாட்டாரு. இல்ல இவ்வளவு காண்டா இருக்கா? இல்ல எல்லாரும் நல்ல பையன் தான், கொஞ்சம் கெஞ்சை அடிப்பான் அவள்தான் அந்த கேரக்டர். நல்ல இல்ல நல்ல பையன் தான் மேடம். அப்பப்போ பைக் எத்தனை பரப்பாடி கஞ்சி அடி போயிரு. ஆனா அப்புறம் தான் நல்ல பையனா சாமி இது ஸ்பிரிச்சுவலா மாறின அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டாரா? ஆனா ப்ரோ இல்ல கதைப்படி பார்த்தா இல்ல எனக்கு புரியல. கதைப்படி எனக்கு பிடிக்கும் பாப்பா, நல்லா தான் இருக்கு. சொல்றா சுந்தர் சொல்லு. இல்ல இல்ல மதனே, அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் இப்படிதான் இருப்பான், கஞ்சா அடிக்க மாட்டான், சிகரெட் அடிக்க மாட்டான் அப்படின்ற அந்த காலத்துலடா. அது சரியா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்கடா. இன்னொன்னு வந்து ப்ரோ என்ன பேச விடுங்க பாருங்க. நீங்க மொத்தமா வந்து இது பண்ணுங்க. ஏ மதனை இரியா என்ன மதனை இது யுவன் 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 மதனா யுவன் மதன்னே தெரியல சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தப்பு பண்ற கேரக்டர் திருந்தி வாழ்ற மாதிரி ஒரு சீன் இது வச்சிருப்பாங்க. அப்படிதான் படமே இருக்கும். நீ வந்து எப்படியோ ஸ்டார்டிங்ல இருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லாம போறாரு. அதெல்லாம் வந்து அந்த கதை டிமாண்ட் பண்றதுதான் சரியா. இன்னொன்னு வந்து ஏன் லவ் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் லவ் பண்ண கூடாதா? மனிஷா கொரியால யார வேணா லவ் பண்ணலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கே இதாவது படத்துல அவர் அந்த மாதிரி காமிக்கல இல்லடா. அவர் ஸ்பிரிச்சுவலா மாறின அப்புறம் மனிஷா கொரியால கிட்ட பேசவே மாட்டாரு. முன்னாடியே நீ இல்ல இல்ல ஹரிஷ் ப்ரோ இந்த கொஸ்டின் திருப்பி சுந்தரி படத்தோட இன்ட்ரோஷன்ல வந்து அவங்க அப்பா அம்மா போயிட்டு பாபா கிட்ட போறப்ப பாபா வந்து வரம் கொடுத்து ஐ மீன் ரொம்ப வயசானவங்க அவங்க ஓகேவா, அவங்க குழந்தை இல்ல அப்படி வயசானவங்களுக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம். பாபாஜி நேர்ல பாத்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அதான் பாபா சொல்லும் போது நீ வந்து சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. மதன் அவர் சொல்ல வர்றாரு, அவர் கருத்தை கூட சொல்ல விட மாதிரி நீங்க வந்ததுல இருந்தே கட்டுதாங்க சொல்றேன். அதனால தாங்க நான் உண்மையை சொல்றேன். வரம் கொடுத்துதான் வந்தாப்புல ஓகேவா பாபா. நான் என்ன சொல்றேன்னா வரம் கொடுத்து பாபா இவரு வந்து காலம் ஃபுல்லா கஞ்சி அடிச்சிட்டு இருக்காப்புல, காலம் ஃபுல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காப்புல, எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல ஓகேவா. அப்பெல்லாம் திடீர்னு முடிச்சிடாம பேசு பேச விடுங்கடா. அவனை ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம். இல்ல இல்லடா 30 வயசு அவரு நினைக்கிறேன். 30 வயசுமா அவரை வந்து திருத்தாத பாபா வந்து கடைசியில ஒரு சீன் வந்து திருத்திடுவாப்ல. பாபாஜிக்கு கூட்டுன்னு போனது ஒரு சாமியார் இருப்பான் தெரியுமா, அந்த சாமியார் தான் கூட்டுன்னு போவான். 30 வருஷமா பாபாஜி வந்து அவர் பார்க்கல, அவர் கண்டுக்கல. இல்லடா இது பாரு சொல்றது கேளு. இது அலெக்ஸ் பேசு போற போக்குல ஒரு சீனை வச்சு கூட்டு போயிட்டு திருந்துற மாதிரி சீனை காட்டுறாங்க. எனக்கு புரியல. அதுதான் நீ படத்தை ஒழுங்கா பாத்தியாடா? ஒரு யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணு தெரியுமா? அலெக்ஸ் அதோட நிறுத்து. ஆமா ஒரு நிமிஷம் மதனே. அதுல குழந்தை குடுக்கும் போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பாபா ஜாதகமே அப்புறம் வெளியே பாபா குழந்தை. இல்ல எனக்கு இன்னொரு சுந்தரே எஸ்கே ஃபேனு, அவனுக்கு ரஜினி சார் பிடிக்கும், அவன் சப்போர்ட் பண்றான். ஓகே, நீ
சரி ஓகே ப்ரோ இவங்க பேசுறத பார்த்தா உண்மையில இல்ல பாபா டேய், முட்டு கொடுக்க டேய், வச்சிருக்காங்க அலெக்ஸ், லாஜிக் எல்லாம் பேசுறான் ப்ரோ. டேய், எனக்கு அந்த இல்ல, படத்துல இல்ல. பிடிச்சது என்ன ஒரே தெரியுமாடா? நிமிஷம். விடு அலெக்ஸ். மனுஷா கொள்ளராவா? மாமா லாஜிக்கா மனுஷா பேசுறான் கொள்ளரா? பாபாக்கு முட்டு தங்கச்சிங்களா? கொடுக்க இல்ல, மதன். கேள்விக்கு ஏய், ப்ரோ ப்ரோ எனக்கு அந்த பாட்டுல அந்த ப்ரோ லைன் கேள்விக்கு பிடிக்கும்டா. பதில் சொல்றோம் இரஸ் சாம ஒரே சொல்றா நிமிஷம். சுந்தர். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வரும்டா மதனே, அதை கேட்டியா நீ? நீ அவங்க சொல்றா, நீ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. கதைப்படி எல்லாம் கரெக்டா தான்டா இது படம் எடுக்கிறதுக்காண்டா இப்படி பண்ணிட்டான் நிறைய இல்ல அதாவது இவனுக்கு வந்து லாஸ்ட் பர்த்ல வந்து அவன் சரக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டு அதனால இந்த பர்த் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதை நீ பாத்தியா பாக்கலையா படத்துல? அதான் சொல்றேன்டா, எனக்கு புரியல. அப்போ அது போற வரைக்கும் அது அப்ப போன ஜென்மத்திலயும் போலையா அது இந்த ஜென்மம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சா? இல்ல ஹரிஸ் ப்ரோ அது ஒரு பிலாசபிக்கல் ஃபிலிம் ப்ரோ. நீங்க வந்து நான் அப்படிதான் கொஸ்டின் தான்டா கேக்குறேன். சொல்லு. ஆனா இல்ல இல்ல இன்னொன்னு தெரியாத விஷயம் சொல்றேன். அந்த பாபா ஷேடோ வரும் தெரியுமா அந்த கிராபிக்ஸ்ல, அதுவுமே ரஜினி சார் தான். ஒரு நிமிஷம் இல்ல ஆசிம் நினைப்பாரு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஆசிம் நினைப்பாரு நான் கூட பாபா ரிலீஸ்ல இத்தனை பாக்கலடா, ஏன்டா இந்த மதனை கூட தாலி அறியறீங்க பண்றீங்கடா. இல்ல ஏய் என்னடா இல்ல நீங்க இந்த ஏத்திஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறீங்க. சுந்தர் பேசுறது நல்லா இதுல ஒரு பெருமையா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் படம் நல்லா இருக்குன்னு பேசுறோம், நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்கடா. ஏங்க நான் இல்ல யாரு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒரு லைன் பிடிக்கும், முன் வைத்த கால் நான் பின் வைக்க மாட்டேன். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைன் பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும்டா படத்துல. உண்மையில ஒரு பாட்டு தவிர படத்துல எங்கேயாவது ரிவர்ஸ்ல நடந்தாரா? எப்பவுமே அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தை பாக்குறப்ப காலின்னு ஒருத்தர் வந்து யூடியூப்ல ஒருத்தர் புதுசா நான் வந்து சாமியை பார்த்தேன். நான் வந்து மதனே போதுண்டாப்பா சாமி. எனக்கு படத்தை பாக்குறப்ப நீ பாபாக ஏற்றதாண்டா ஒத்துக்கிறா, அதுக்காக பாபா ஏற்றதாண்டா யப்பா சாமி. பாபா படத்தை பாஜக படமா பார்த்து நான் புரியுதா? அதான் டேய் அது ரீரிலீஸ் ஆகி ஃப்ளாப் கூட ஆயிக்கிறா. விடுறா டேய் சாமி. யாரா சொன்னா ஃப்ளாப்னு? சூப்பர் ஹிட். எவ்வளவு கலெக்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே, சத்தியமா தெரியாது. அமைதியா இரு. இல்ல ஃப்ளாப் தான். இல்ல சூப்பர் ஹிட். செம்ம ஹிட். திருப்பி ரீ ரிலீஸ்லயும் செம்ம கலெக்ஷன். இதனால தான் ஒரு ட்வீட் போட்டா விக்னேஷ் ப்ரோ வந்து கடிக்கிறாரு. அண்ணா தெரு ரிலீஸ் பண்ண சொன்னா ஏதோ நீ டேய் அண்ணாத்த வந்து ரிலீஸே தப்புடா. ரீரிலீஸ் அவன் சொன்னால 1001 மாதிரி ஓடும் திருப்பி. போய் சொல்லாம சொல்ற முக்காட போட்டு எந்த தியேட்டருக்கு போனேன்ட்டு அலெக்ஸ். உண்மையிலே போணும் நான் போறேன். அவன் எதுக்குடா முக்காடுலாம் போடணும்? அப்படியே போவானா? இவங்களுக்கு காலா கூட தான் ஃபெயிலியர் ஆச்சு. சமத்துவம் பேசுற படம் ஓகே பரவாயில்ல. ஐயோ திரும்ப ஆரம்பிச்சான்டா மதனே. என்னடா இவன் பிளாக் பஸ்டர் படத்தெல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கான். மதன் இவ்வளவு வன்மவாதியா இருக்கான். என்ன படம் சொன்னா கக்கறீங்க? காலா கபாலிடா. இல்ல ப்ரோ இவன் காலாக்கு முட்டை கொடுப்பான் தெரியாதா? ஏதோ கபாலி போய் காலாக்கு முட்டை. ஆனா எனக்கு படம் ஃபெயில் தான். நான் ஒத்துவாங்க. ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர். இதுல என்ன உங்களுக்கு ஒண்ணு கம்மி ஒண்ணு ஜாஸ்தி? இல்ல காலா நீ சொன்ன மாதிரிதான் ரெண்டு படமே பிளாக் பஸ்டர் தான். இல்ல ரஜினி சார் கிட்ட நீங்க எவ்வளவு படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு யோசிக்க கூடாது. எவ்வளவு ஃபிளாப்னு யோசிச்சனா ஒரு என்ன ஏதாவது சொல்ல முடியுமா உன்னால? கடைசி ப்ரொடக்ஷன் படம் தான். 170 படம் அவ்வளவு இட்டு பாத்துங்க. அதுக்கு தான்டா அவர் காசுக்காக ப்ரொடியூஸ் பண்றவர் கிடையாது, ஒரு என்ன நோக்கத்துக்காக பண்றவரு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துறீங்க எல்லாரும். ஒரு படம் வந்து சரியா அதாவது வசூல் ரீதியா நல்லா போகல, ஆனா கண்டென்ட் நல்லா இருந்தா அது நல்ல படமா நல்லா இல்லையா? நல்ல படம் தான். ஆமா நல்ல படம் தான் அது. நல்ல படம். அப்படி பார்த்தா நம்ம எல்லா சைடும் எல்லா ஆக்டர் சைடும் ஒரு அந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கு. இல்லடா அதுக்கு கண்டென்ட் நல்லா இருக்கணும்டா, புரியுதா? ஆனா அது ரஜினி சாருக்கு அந்த மாதிரி கிடையாது. நல்ல படம் ஹிட்டான படம் மட்டும் தான் இருக்கு. இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இவ்வளவு அந்த அது பேர் கடைசி விவசாயி கூட இந்த கமல் படம் இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. இதெல்லாம் இப்படிதான். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஏன் கண்டென்ட் நல்லா தோணுச்சுன்னா, வருஷம் ஃபுல்லா வந்து சனாதனம் பேசுற ரஜினி சார் வந்து ஈக்குவாலிட்டி பேசிருக்காப்ல இடத்துல. சரி அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வருஷம் ஃபுல்லா சனாதனம் பேசிட்டு வருஷம் ஃபுல்லா அதனால நீ உப்பு போட்ட கடவுள் பேச அது தப்பு இல்லையடா. அது ஒரு படமா பாத்துட்டு போடா. அது என்ன சனாதனம் பேசினாதான் அந்த மாதிரியே தான் எடுக்கணுமா? ஆப்போசிட்டா எடுக்க கூடாது. அவன் இல்ல அவன் தனி வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில இருக்கிறத அவன் சினிமால பாக்குறான். அது பாரஞ்சித்து அவன் தனியா பாக்குறான். அவனை கேட்டு பாருங்க. ஆமா
இல்ல மதன் வந்து என்னன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் கேரக்டர்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது, இந்த ரூல்ஸும் கிடையாது. எப்படி வேணா எடுக்கலாம். அவன் அப்படிதான் பேசிட்டு மக்களுக்கு பிடிச்சா போதும். 100 படத்தை ராகவேந்திர படமா பண்ணுவீங்க கேட்டா வந்து நான் இங்க பாரு, அதான் நான் சொல்றேன், உனக்கு ஒரு படத்தை வியாபார நோக்கத்துல எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு மெசேஜ சொல்லணும்ன்றதுக்கு காசு செலவு பண்ணி எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 100வது படம் அந்த மாதிரி எடுக்கிறது எவ்வளவு தில்லு வேணும் தெரியுமாடா? ஏண்டா பாஷா மாதிரி ஒரு படத்தை எடுத்து அவரால் கொடுக்க முடியாதா? இல்ல ஒரே நிமிஷம் மதனே, நீ ஏத்திஸ்டா இருந்தா பாஷாவே இந்தியில இருந்து எடுத்ததுதான். அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப எந்த படம் தான் இல்ல, எல்லா படமும் காப்பி அடிச்சிட்டாங்க. அப்ப என்ன சொல்றேன், எங்க இருந்து எடுத்த என்ன நல்லா இருந்தா அருகில மூடிட்டு போனா இங்க எடுத்தாங்க. அப்படி கிடையாதுடா அலெக்ஸ். ஒரு படம் 2 படம் ரீமேக் பண்ணிருந்தா அப்படி விட்டு பார்க்கலாம். எல்லா படமும் ரீமேக் பண்ணி நீ எதான் சொல்ல முடியும்? இல்ல ப்ரோ, சந்திரமுகி ரீமேக் தான். அப்ப பிடிக்கலன்னுவியா? நல்லதானே இது, நல்லதானே இது. ஆனா ரீமேக் தானே, அததான் சொல்றாங்க அவங்க. ரீமேக் தான் ப்ரோ. அதெல்லாம் அந்த மாதிரி பிரிச்சே பார்க்க முடியாது, எல்லாமே ரீமேக் தான். பரவாயில்ல. பிடிக்கும் சந்திரமுகில அலெக்ஸ், எல்லா சீனும் பிடிக்கும். இல்ல பூமரை காஃபி தட்டி விடுவா, அப்படியே பூமரை தூக்கி போட்டு ஃபைட் சீன் ஒண்ணு பண்ணுவாரு. அதுவே எனக்கு சின்ன வயசுல நம்ம ரஜினி சார் படத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஜோதிகாவோட பண்ணோம், அது வேணாம், அதை விட்டுருவோம். நம்ம வேற ஜோதிகா படம்ன்றீங்களா? கீழே ரோலக்ஸ் வந்து விட்டோம் அவங்கள. நல்லதா தாண்டா சொல்றேன், அவங்க தாண்டா அதுல ஆக்டிங். சரி சாம ஜோதிகா போடலாம். டேய் அதுல நயன்தாரா தான்டா. இவனா நயன்தாராக்கு போடுறான். அது கேமியோடா. பாரு ஷாமே நயன்தாராவா? ரீசெண்டா நயன்தாரா போட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணிச்சு, அதை பாத்துறான். அதனால இவன் யாரா? அதான் இல்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல, அதான் பிளாக் கலர் ட்ரெஸ்ல அப்படியே பாத்துட்ட உடனே அதான் நேரம் நயன்தாராக்கு போய். நித்தின் நீ பாக்கலனாதான் நான் வந்து இது பண்ணுவேன் நிதிஷ். இல்ல நிதிஷ் என்ன தெரியுமா, இத வால்பேப்பர் வைக்கலாமா? சரி வீட்டுல செருப்பால அடிப்பாங்க. போட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கலாமா? ஆனா ஒரு டவுட், தமிழ்ல ரீமேக் பண்ணி நிறைய நல்ல படம் உண்மையிலே வந்திருக்கு. ஆனா ரீமேக் பண்ணி மட்டமா எந்த படம் நினைக்கிறேன், இது என்ன மைத்துக்கிட்ட ரீமேக் பண்ணா இது அங்கேயே பரவாயில்லையடா. அது நான் சொல்லுவேன். மதன் இருக்கானா? அப்புறம் சொல்றேன். இந்த கிரீடம் பாஷா ரீமேக் பண்ணாங்க, தமிழ்ல பாஷா ரீமேக் பண்ணாங்க. அதுதான் தமிழ் பாஷா செம்மையா இருக்கும். அப்புறம் இல்லடா தமிழ்ல பாஷா ரீமேக் பண்ணாங்க, அத சொல்றேன். ஓ அதுவா? இது கிரீடமா? கிரீடம் கிடையாதுடா, அது வேணாம். ஜி கிடையாதுடா, ஜனாடா. எல்லாமே படம்டா. ஜனாவா? ஆமாமா ஜனா படம். ஜனா பாஷா காப்பி. ஆனா அஜித் செம்மையா இருப்பாரு அந்த படத்துல. 150. டேய் சுந்தரே, அவன் கொஸ்டினே உனக்கு புரியல, அவன் தமிழ்ல கேக்குறான் அவன். டேய் இல்லடா, இப்ப நான் கேக்குறேன். நான் இல்ல ஒரு இல்ல மத்த இல்ல நான் கேக்குறேன். பக்கத்து ஸ்டேட்ல பெரிய ஹிட்டான படம் இங்க எடுத்துன்னு வந்து தேவையில்லாம ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கேவலமான படம். ஓகே பக்கத்து ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட் இல்ல, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்ம எடுத்து நாசமா போன படம். டேய் நான் சொல்லிட்டேடா அலெக்ஸ், பிக் ஸ்டார்ஸ் படத்தை கேக்குறான்டா அவன். டேய் ஆரியா படம் வந்து எந்த ஸ்டார் என்ன படம் இருந்தாலும் கூட பரவாயில்லை. டேய் அலெக்ஸ் ஆரியா படம் நல்லா இருக்கு. பெங்களூர் டேஸ். எப்பா பேசுறோம்டாப்பா சாமி. பெங்களூர் டேஸ் பாத்திருக்கேன், பெங்களூர் டேஸ் பாத்திருக்கேன். ஆமா அதனால ஆரியா படம் தனுஷ் பண்ணிருப்பானே குட்டி, அது ஆமாண்டா. ஏன் இது தெலுங்கு நல்லா இருக்கும். இந்த குட்டி இது தெலுங்கு ஓகேவா இருக்கும். அதுக்கு அடுத்து தெலுங்கு சூப்பரா. அதே மாதிரி உத்தம புத்திரன் கூட தெலுங்கு சூப்பரா இருக்கும்டா. ஆமா அது தெலுங்குல சூப்பர். ரெடி செமையா இருக்கும் தெலுங்குல. தெலுங்குல பெட்டரா இருக்கும். குட்டியும் நல்லா இருக்கும். குட்டி கேவலமா இருக்கும் தமிழ். கேவலமா இருக்கும் தமிழ். நீ ஆரியா பாத்திருக்கியா? நானே சொல்றேன் ப்ரோ, நான் தெலுங்குலயும் பாத்திருக்கேன், தமிழ்லயும் பாத்திருக்கேன். ஆரியா தான் அடிச்சுக்கவே முடியாது. எது பெஸ்ட்னு தான் பேச்சு. ஆரியா தான் பெஸ்ட். ஆரியா அடிச்சுக்கவே முடியாது. ஆரியா தான் ப்ரோ. ஆரியா பெஸ்ட் தான் ப்ரோ. ஆனா தனுஷும் நல்லா. அல்லு அர்ஜுன் கரியர் எது பெஸ்ட்னு தானடா இங்க டாபிக். ரெண்டுமே ஆறுதல் பரிசு கொடுக்கலனா அப்ப என்ன? கத்தாதீங்க ஒரு டவுட். அங்க வந்தாராஜா தான் வரவன் படம் வந்து பவன் கல்யாண் நாங்க பண்ணது வந்துட்டு நான் முழுசா பாக்கல. பவன் கல்யாண் நல்லா அது நல்லா இருக்கும். பவன் கல்யாண் சூப்பரா இருக்கும். நல்லாவே இருக்கும். இல்ல நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அது ஹிட், அங்க பயங்கரமான ஹிட். ஆன்லைன்ல பைரசி லீக் ஆகி ஹிட் அந்த படம். ஹிட்னால தான் இத நான் ரீமேக் பண்றேன். பிளாக் பஸ்டர் அந்த படம்.
அலெக்ஸ் இந்த படம்டா, இவன் இந்த பொம்மலாட்ட படம்டா, அதனால எனக்கு தெலுங்குல தமிழ்ல நல்லா இருக்கும், ஆனா தெலுங்குல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க அந்த தமிழ்ல வந்து சிம்பு வந்து ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா படம் மாசா இருந்திருக்கும். ஆனா எனக்கு ஒஸ்தி பிடிக்கும்டா, எனக்கு ஒஸ்தி படம் பிடிக்கும்டா எனக்கு. ஒஸ்தி ஃப்ளாப் வந்து ரீமேக் சின்ன வயசுல நான் பாக்கும்போது பார்த்தா இல்ல இது தபாங்ல தெரியல, புது படம் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா சின்ன வயசுல நல்லா இருந்துச்சு. அந்த படம் ஃபிளாப் ஆனாலும் அந்த படம் நல்லா இருக்கும்டா. இப்ப பார்த்தா தெலுங்குல தான் அந்த படம் பெரிய ஹிட். தெலுங்குல இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல கப்பர் சிங் விட ஒஸ்தி நல்லா இருக்கும் பாக்க. அப்படிலாம் இல்ல, ரொம்ப இந்த மாதிரிலாம் சரி ஓகே, ஒரு நிமிஷம் இல்ல சந்தீப் ரெட்டி இல்ல மச்சாரா, சந்தீப் ரெட்டி அவங்க கிட்ட போவோம். அர்ஜுன் ரெட்டியா இல்ல ஆதித்ய வர்மாவா இல்ல கபீர் சிங்கா? ஆதித்ய அர்ஜுன் ரெட்டி தான். அர்ஜுன் ரெட்டியை தொடவே முடியாது. ஆமா அர்ஜுன் ரெட்டி வந்து ஆனா மச்சான் இல்ல என்ன கேட்டா இல்ல ஒரு நிமிஷம், தமிழை விட தெலுங்கு சாரி ஹிந்தி நல்லா இருக்கு, தமிழை விட ஹிந்தி உண்மையிலே. ஹரிஷ் ப்ரோ லாஸ்டா வந்து அந்த பார்க்ல வந்து உட்காந்துருப்போம்ல, அப்போ வந்து அப்படியே அந்த ஒரு சீன் வரும், அழுகிற சீன் வரும், அது வேற லெவலா இருக்கும். செம்ம ஃபீலிங்கா இருக்கும் அந்த சீன். ஹரிஷன தெலுங்கு பிரீத்தியா ஹிந்தி பிரீத்தியானா எது நல்லா இருக்கும் சொல்லு? தெலுங்கு பிரீத்தியா ஹிந்தி பிரீத்தியா? அந்த படம் தெலுங்கு தான்டா மாசு, சான்ஸே இல்லடா அந்த படம். தியேட்டர்ல பார்த்தேன் நானு, எல்லாம் தான் படமே மாசு. ஹீரோயினும் செம்மையா இருக்கும்டா. நான் ஹிந்தி பார்க்க கூட இல்ல. ஹிந்தில யாரா நடிச்சா? இல்ல ப்ரோ சொல்றேன், சொல்லிக்கிறேன். விக்ரம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, ஹீரோயின் செலக்ஷன் வந்து என் பையனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம், அந்த ஹீரோயின் கியூட்டாவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. பார்த்தா அந்த ஹீரோயின் கியூட்டா வந்தது. கியூட்டா தான்டா இருக்கும் ஷாலி. இப்பதான் ஆதித்ய வர்மா ஹீரோயின். ஆதித்ய வர்மா ஐயோ வேணாம். அதான் சொன்னா விக்ரம் என்னடா, அதான் சொன்னேன், அதே இன்டர்வியூ தான், அவர்தான் ப்ரொடியூசர். அது நல்லா ப்ராப்பரா பண்ணினா ஏங்க நான் ஒரு ஒபினியன் சொல்லுவேன், ஆனா யாரும் தெலுங்கு கோல்டி ஃபேன்ஸ் தான் கடி கூடாது. அதாவது அலெக்ஸ் ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அந்த படத்தை 2 வாட்டி ரிலீஸ் பண்ண பெருமை வந்து ஆமாமா பாலா மாமா ப்ரோ அந்த வெர்ஷன் பாத்திருப்பீங்களா, தொட்டு கொண்டு போ. ஆதித்யா வர்மா எடுத்து அத வர்மாக்கி வர்மா ஒரு மணம் இல்ல வர்மா எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆதித்ய வர்மா ஆச்சு. ஃபர்ஸ்ட் வர்மா. சரி ஒரு இல்ல ஒபினியன் சொல்ல வந்தது என்னன்னா, டெம்பர் படத்தை விட எனக்கு அயோக்கிய படம் நல்லா இருந்துச்சு. என்னன்னே உண்மையிலே டெம்பர் அயோக்கியா நல்லா இருந்துச்சு. சத்தியமாடா லாஜியா சத்தியமா சொல்றேன், ரெண்டுத்தையும் டெம்பர் படத்தை ஒரு நிமிஷம், அந்த டெம்பர் படத்தை ரீமேக் அந்த கண்ணே சாங்க விட்டால ஒண்ணுமே இல்லடா, கிளைமாக்ஸே நல்லா இருந்துச்சு. அலெக்ஸ் அந்த டெம்பர் படத்தை ஹிந்தில ரன்வீர் சிங் ரீமேக் பண்ணி 350 கோடி வசூல் பண்ணாங்க அந்த படத்தை. அலெக்ஸ் அது என்டிஆரோட கம்பேக் படம்டா அது டெம்பர் தெலுங்குல. இருக்கட்டும்டா, ஆனா டெம்பர் செம்ம ஹிட் தெலுங்கு. கேவலமா இருக்கும், ஆனா டெம்பர் தான் ஹிட், பெரிய ஹிட். ஆனா கிளைமாக்ஸ் நீங்க பாருங்க ப்ரோ, டெம்பர் கிளைமாக்ஸும் இங்க கேவலமா இருக்கும். ஆமா ஆமா, பட் ஓவராலா நீ பார்த்தனா டெம்பர் தான் பிடிக்கும். இது ப்ரோ டெம்பர்ல வந்து பக்கா லோக்கல் சாங் வரும் பாருங்க, அந்த சாங்குக்கே அந்த படம் பக்கா லோக்கல் வேற படம்டா, பைத்தியக்காரா. ஜனதா கரேஜ் அவன் சொல்றது வேற படம். ஆனா இல்ல ஒரு சில என்டிஆர் காஜல்லாம் என்ன வேணா பேசுற பத்தியா? எஸ்ஆர் அச்சனே இல்ல இல்ல ஒரு ஃப்ளோல வந்துச்சு. நான் தான் யோசிக்கிறேன், நேனு பக்கா இல்ல ஆமா ஜனதா கரேஜா. ஆமா 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 ஜனதா கரேஜ். ஓகே அலெக்ஸ் இந்த படத்தை சிம்பன் பண்ணிருப்பானா தெலுங்குல, நடிச்சிருப்பான்டா அந்த படம். மாமே ஒரு டவுட், ஒரு நிமிஷம், தானா சேர்ந்த கூட்டத்தோட அந்த பாலிவுட் யாரா பாத்தீங்களா? ஸ்பெஷல் 26 செம்மையா இருக்கும். அதான் அது யாரா பாத்துருக்கீங்களா? நல்லா இருக்கும். பாத்துருக்கேன். ஆனா இங்க அடிமட்டமா இல்ல ப்ரோ, இங்க மட்டமா இருக்குது இந்த படம். அதான் பழைய படம் மாதிரி கில்லி மாதிரி மாத்தி எடுக்கலாம், ஹிட் ஆயிடும்னு நினைச்சு பண்ணாங்க. என்னடா இது செவ்வாய்க்கிழமை மாதிரி வராதடா. வாமாமே வாமா, இங்க மட்டும் ரீமேக் பண்ணிட்டுமே காட்டறதா. இந்த படம் மட்டும் ரீமேக் பண்ணட்டும் பாரு, சமயா ஓடுங்க. காட்டறதா அவனே ஆதுங்களா மொத சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு, பெருசா தெரியுங்க. மத்ரி ப்ரோ அந்த பிஜிஎம், அந்த படத்தோட பிஜிஎம் தான் ப்ரோ அந்த சலார் கண்ணு ஃபயர் வர மாதிரி போட்டு எடிட் பண்ண உட்காரேன். இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ப்ரோ அந்த பிஜிஎம். எந்த பிஜிஎம்?
ப்ரோ அந்த கண்ணுல இது மின்னல் வர மாதிரி போட்டு சலாருக்கு பண்றாங்கல்ல எந்த ஒரு பிஜிஎம்டா பிஜிஎம் எந்த பிஜிஎம் கண்ணுல அதான் இல்ல ப்ரோ இல்ல இங்க சலார்து மங்கள்வரம் பிருத்திவிராஜ ஒருத்தன் மங்கள்வரம் பிருத்திவிராஜ ஒருத்தன் திட்டும்போது பின்னாடி மங்கள்வரம் நிப்பானே அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோட பிஜிஎம். நீ செவ்வாய்க்கிழமைக்கு இந்த இந்த பிஜிஎம் போட்டா சூப்பரா இருக்கும்ல. ஏன் இப்ப செவ்வாய்க்கிழமை வாய்ஸ் அப்படியே ஹஸ்கியா மாத்துன? அவன் அப்படிதான் வீட்டுல கேட்பாங்கல்ல, என்னவா செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா சொல்லு. ஹரீஷ் ப்ரோ நீங்க செவ்வாய்க்கிழமை இன்னும் பாக்கல? ஒரு நிமிஷம், இவர் இல்லையா என்ன லீலைங்க விக்னேஷ் ப்ரோ இல்லையா? ஏன்டா நான் என்ன இந்த மாதிரி படம் எல்லாம் தேடி பாக்குறவங்களா? நல்லா இருந்தது இவன் தான் ட்வீட் போட்டிருந்தான் பார்த்தேன். விடுங்க, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அங்க என்னது ஷாருக் கான் டீம் போட்டு புதைச்சிட்டானுங்க. என்னடா அடி அடி நடிக்கிறான். ஒரு நிமிஷம் இல்ல, ஹையஸ்ட் சேசிங்கா இது இந்த ஸ்கோர். ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல நாளைக்கு இல்ல இராடி இறறேன், நாளைக்கு கில்லி புக்கிங் எல்லாம் பாருங்களேன், என்னடா நடக்குது இங்க. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமாடா, தெலுங்குக்காரன் அடிக்கிறாங்களே அவங்க ஊர்லயே ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லா போகுதுடா கில்லி. மகேஷ் பாபு தியேட்டர்ல கில்லி ஓடுதுடா, அதான்டா மாசே புரியுதா ஓடுதுடா. நாளைக்கு தியேட்டர்ல போய் படத்தை நிறுத்த சொல்லி அழுவானுங்க பாரு. அதனாலதான் நான் எரிச்சல் ஆகுது அவனுக்கு இதெல்லாம் பார்த்து. நியாயமா வர்றதுடா. இல்ல இல்ல நம்ம மட்டும் நான் மயிர புடின்னு நிப்போம், எனக்கு தெரியாம கேக்குறேன். அப்படி இல்ல, அது என்னன்னா ஏத்துக்க முடியல, நல்லா இருக்குன்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒப்பிடுலாம் தனியா அடிச்சது இல்லடா. ஒரிஜினலே இந்த அளவுக்கு பண்ணலையே, ரீமேக் ஏன்டா இப்படி பண்ணி சாவறானுங்க. ஏன்னா அது ரீமேக்கே இல்ல ஆக்சுவலா. நீ நியாயமா பாக்க போனா நிறைய ஒன்லைன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அது சத்தியமா மச்சான் தரணி யாரா இப்பதானடா பேசியிருந்தீங்க 18 ஓவர்னு, நிஜமாவே முடிச்சிருவான் போல்துடா. அடுத்து 19 ஓவர் முடிச்சிருவாங்க. இவன் கேகேஆர் அடிக்கணும், ஓவரா பண்றாங்க. அனுகுல் ராய் நம்மளுக்கு தோக்கணும் மெயினா. இவன் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கிஸ்லாம் கொடுத்து ஓவரா சீன்லாம் போட்டான்ல அவன். நீ பாரு அர்ஷித் ராணா அர்ஷித் ராணா இவன் ரெண்டு பேரும் சீன் போட்டானுங்க ஓவரா. ஆமா, இவனுங்க புண்ணைங்க ஏமாத்துறானுங்கடா, எங்க கூட ஏமாத்தி ஜெயிச்சானுங்கடா ஒரு ரன்ல. டிஎல்ல பார்த்தேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ட்வீட், நல்லா அடிங்க சார், நல்லா அடிங்க சார். இல்ல அன்னைக்கு ஏமாத்தி ஜெயிச்சாங்கடா அந்த புண்டைங்க எல்லாம், அந்த ஷாருக் கான் புண்டைனால. சரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ அவங்க 4 பேர் போட்டு வீடியோ போட்டுருக்காங்கல்ல. டேய் அந்த பாட்டு ஆக்சுவலா கேக்குறபோது நல்லா இருந்துச்சுடா. DISCO அந்த பாட்டுக்கு ஆடியோ கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. மாதிரி இது ஒரு மயிர் மாதிரி வேணா. அது ஏதோ ஒரு கமல் சார் சாங், கமல் சாங். டேய் ரஜினி சார் சாங்டா அது. ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு இதுக்கு அடுத்து வர்றது கொஞ்சம் பெட்டரா போடுவாரு அனிருத்துன்னு தோணுது. ஆனா எனக்கு டிஸ்கோ பிடிக்கல. இல்ல அது ஏன் தெரியுமா அது பிடிச்சிருக்கு, ஒரிஜினல் வெர்ஷனே செம்மையா இருக்கும். இளையராஜா அது இளையராஜாதே பயங்கரமா இருக்கும். இல்ல ப்ரோ தேவாரா படத்துக்கு அது எனக்கு அலெக்ஸ் நான் திரும்பி சொல்றேன், தேவாரா படத்துக்கு அங்கங்க கொஞ்சம் பிசினஸ் கொல்டி போட்டு பொளந்துருவானே. நீ அழுவாதடா, ஈவன் டிபி வச்சலாம் அனிருத்தை பத்தி பேசாதீங்கடா. தமன் கிட்ட போங்கடா, தமனே ஆல்பம் விட்டு தரான் அவ்வளோ. என்ன பண்ணாலும் இவனை வந்து இவன் கிட்ட தான் கம்பேர் பண்ண முடியும், தமன் கிட்ட தான். ஆமா அதான் ரியாலிட்டி. என்னடா விளையாடுறீங்க நீ பிஎஸ்சி போட்டு பொளந்துட்டு போதுனாடி பழைய இந்த பழைய போதை மாத்திரை கையெல்லாம் பேச வேண்டிய நேரம் ப்ரோ புடிங்க. என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்க? நான் மதனை போட்டு அடிக்கிறேன், அவன் அங்க அடிக்கிறது இருக்கட்டும். ஒரு முட்டாள்தனம் தெரியுமாடாடி? என்ன முட்டாள்தனம்? பண்றதே ஒரு முட்டாள்தனம்டா இது. அப்புறம் ஏன்டா வரான்? இல்ல அனிருத்தனாலே கொஞ்சம் அடி வந்துடுறான்டா. யாருமே அனிருத்தும் இல்ல, இதுவும் இவனும் இல்ல, ஒன்லி டிஎஸ்பி தான். கிளம்புங்க மச்சான், அவனை புடியல. எல்லாம் எங்க வருவீங்கன்னு தெரியும். நீ அல்லு அர்ஜுனுக்கு அடி வாங்கி தர்றதுக்குன்னே வருது பரதேசி.
டிஎஸ்பி கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? படம் டைட்டில் என்ன சார், டைட்டில் மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. படம் டைட்டில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த படம் டைட்டில் வச்சு போடுவான் லிரிக்ஸ். சிங்கமா சிங்கம் சிங்கம் அப்படின்னுவான். எல்லா படத்துலயும் அப்படி ஒரு சாங் இருக்கு. ஒரே ஒரு 6 தேவை, எல்லாரும் வேண்டிக்கோங்க 6 அடிக்கணும்ட்டு. அவசியம் இல்லையே. இன்னும் ஒரு 6 அடிச்சா 25 6 இன்னைக்கு பஞ்சாப் மட்டுமே. ஹரிஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி டிஎஸ்பி கிட்ட கொடுத்தா அந்த டைட்டில் வச்ச சாங் வாரியருக்கு அப்படி ஒரு இது சாங்கே போடல. ஓகே ப்ரோ, வாரியர் ஒரு டைட்டிலே கிடையாது ப்ரோ. அதுல என்ன ப்ரோ பண்ண போறே? வாரியர் படம் அவன இவன டிஎஸ்பி அந்த படம். ஆமா கமான் பேபி, இல்ல அந்த படமே எடுத்துக்க கூடாது, அது வேற மாதிரி. சரி விடுங்க, வேணாம். ஆனா இல்ல எல்லாத்துக்கும் மேல ஒரு நிமிஷம் இல்ல கங்கா கங்குவான்னா பாத்தீங்களா? எனக்கு மே 1 சுந்தரே பாட்டு. மே 1 தான். மறந்தே போயிட்டேன்டா அந்த படம் வரத. வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஏ பிட்டா சாங் எப்போ வருது? இல்ல ஒரு நிமிஷம், பாட்டு நல்லா போடுவான்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா பாட்டு ஒண்ணே ஜெர்கண்டி பாட்டு அடிச்சு விட்டுருவேன். சங்கர் படம்ன்றதுனால பாக்குறமான கவனம் தெரியும். என்ன அலெக்ஸ், உனக்கு இந்த வாட்டி செம்ம அடி போகுது எல்லா இடத்துலயும். இல்ல சங்கர் படம் வெயிட் பண்ணுதா ஜரகண்டின்னு விடுறான். நீ வாங்குனதுலே பெரிய அடி என்ன தெரியுமா? வரல ப்ரோ இன்னும் பாட்டு. இல்ல வந்து நல்லா இல்ல ஒண்ணு போதுண்டா. இல்ல இதுல ஒரு நிமிஷம் லைக் பண்ணிட்டு இல்ல லைக் பண்ணிட்டு ப்ரோ டச் பண்றேன். என் மைண்ட் அங்கதான் போகுது. பல்பானந்தா 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 பல்பானந்தா. அலெக்ஸே, நான் ஒன்னு சொல்றேன்டா சுந்தரே. அலெக்ஸே, புஷ்பா 2 இருடா. புஷ்பா 2 வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நெகட்டிவா தான்டா போகுது. டீசரும் நல்லா இல்ல. ஆனா இல்ல மச்சான், படம் கண்டிப்பா பந்தே அடிக்கும். நீ பேர் படம் பந்தே அடிக்கும். பாட்டு நினைச்சேன். ஃப்ளாப் தான்டா, போதுமாடா. சரி மச்சான், இல்ல மேட்ரிக் ஃப்ளாப் தான்டா. இல்ல மச்சான் இல்ல புஷ்பா தான் பல்பானந்தன் வருதுல. இது ஆரம்பத்துல ஒரு 10 செகண்ட் இருக்குமே தவிர பாட்டு வேற மாதிரி தான் இருக்கும் தோணுது. லிரிக் இதுவா இருக்கு. ஆரம்பமே இப்படிதான் இருக்கு. பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லன்னு ஒத்துக்கிறேன். இது நல்லா இருக்கா? பாட்டு நல்லா தான் பாத்துப்போம். அலெக்ஸே, புஷ்பா பொறுத்த வரையும் ஹிந்தில அந்த சாங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகணும்டா. ஆல்ரெடி உனக்கு அழகு குண்டபுரம் பிடிக்காது. அழகு குண்டபுரம் கிடையாதுடா அது. வைகுண்டபுரம் சாரி, தமிழ் டப்பு. அழகு குண்டபுரம் 18.4 முடிச்சிட்டானுங்க. எல்லா பத்தி தரமா அடிட்டானுங்களா. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ பேச விடுங்கடா. என்னடா பண்றீங்க டேய்? இல்ல அவர் சொல்லிட்டாரு வாரியர்னு ஆரம்பிச்சாருன்னா காண்டாயிடுவேன். ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா, சும்மா இதுக்காக தான் விட்டுருக்கேன் இந்த மாதிரி. என்ன கேட்டவனுக்கே தெரியும் சாங் எனக்கு நல்லாதான் இருக்கு. என்னது ப்ரோ, என்னது கேட்டது? அவன் செருப்பால அடிங்கடா டேய். இல்ல பஞ்சாபுக்கு தான் ஏதாவது போட்டிருக்காப்ல. ஆனா ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். முன்னாடிலாம் போயிட்டு அப்டேட் கேட்போம் உங்ககிட்ட. இப்ப கேட்கவே மனசம் வர மாட்டுது, கேட்கவும் தோண மாட்டுது. பாத்துக்கலாம், நீ படத்தை மட்டும் ஒழுங்கா எடுத்துருக்கான்ற மூட்ல இருக்கும். அதான் இல்ல ப்ரோ, தளபதி பர்த்டே நீங்க என்ன ஏதாவது செகண்ட் சிங்கிள் வரும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் ப்ரோ, கண்டிப்பா வரும். இந்த ஒவ்வொரு பிரீமியருக்கும் நம்ம சினிமா இருக்கும். கரெக்டா போயிட்டு அந்த கோட் அப்டேட் வாங்கிட்டா அப்டேட் என்னப்பா பண்ண போறீங்கன்றாரு. சிம்பிளா சொல்லிடுறாரு. புலித்தி அதான் எல்லா இதுக்கும் சொல்றாருல்ல. நீ ஏன் திருப்பி போய் கேக்குற? சொல்லு.
அவனை போய் ப்ரொடக்ஷன் டீம் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஆளா இருப்பான் பாரு. ஆர்வமா இருக்கு பத்ரி ப்ரோ, வருத்தமா சரி, கில்லி ரீ ரிலீஸ் ரெக்கார்ட் அடுத்து எந்த ரீ ரிலீஸ் அடிக்க போகுது நம்மளுதுல? வாய்ப்பு இல்ல, வேணா ஒரு 10 வருஷம் வாய்ப்பு இல்ல கழிச்சு ராஜா, 10 வருஷம் இதுமே இல்ல கழிச்சு இல்ல ராஜா. படம் இருக்கு. நம்ம படம் ஏதாவது ஒண்ணு ரீ ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? இது இல்ல ப்ரோ, ஒரு அடிக்கணும். நிமிஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு ஏய், இல்ல ஒரு நிமிஷம் விஜய் படம் வேணா அடிக்குமே தவிர வேற எந்த படம் அடிக்காது. வேணா விஜய் படத்துல தான்டா, வேற என்ன படம்னு கேக்குறேன். அவரு திருப்பாச்சின்னு ஒரு question திருப்பாச்சி எனக்கு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். திருப்பாச்சி அவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்றடா நீ, அவ்வளவு கடகடகட பேச விடாம. சரி சொல்லு, பரவாயில்ல நீ சொல்லு. அதான் நம்ம ஸ்டைல். அதான் நீயே சொல்லிட்டியே திருப்பாச்சின்னு. சரி நீ என்ன சொல்ல வந்த? அதான் திருப்பாச்சியா? நான் திருப்பாச்சி ராஜா நான் கலரு மேல அமைச்சிருக்கான் பாரு ஒரு மீம் ஜீன்ஸ் பான்களான மிஸ்டானுடா நீ வர்றதுக்கு முன்னாடி குசி பார்த்த. கலரு ஆரம்பிச்சது அலெக்ஸ் தான். சரி கலரு இரு ரத்தம் படம் உங்க ஏரியால நடக்கிற மாதிரி தானே காமிக்கிறாங்க. நகரி சூப்பரா இருக்கு. ஆமா, நகரியில நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறானுங்க. போய் பாரு, சூப்பரா இருக்கு. எந்த படம் நகரியில? புரியல. ரத்தனமா? ஏய் வேற லெவல்ல போய் பாருங்க, எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க மறக்காம. பஞ்சாப் ஆனானுங்க பாடுறா, பேட்டிங் ஆடாது டேய். செஞ்சுட்டானுங்க கதறான்டா டேய். இதான் ஹையஸ்ட் போல. பஞ்சாப்காரன் சப்பாத்தி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறான். எந்த டீமே பிரெடிக்ட் பண்ணல, பயங்கரமா ஆடுறாங்களே எல்லாருமே இந்த வாட்டி. ஆனா தோத்ததுன்னா அது மட்டும் அன்எக்ஸ்பெக்டடா என்ன கேட்டா. எது எப்படி பொட்டலம் பண்ணோன்னு ஏத்துனாங்க. நான் மேல பெருமை வேற, அவன ஒரு கப் அடிங்கடா. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 262 தான் வந்து ஜாயிண்ட் ஹையஸ்ட். ஒரு நிமிஷம் இல்ல, விக்னேஷ் நினைப்பாரு மேல மதன. ஆனா ஹரிஷனா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கோட் வந்து நைட் ஷூட் போதான். இவர் என்ன வெங்கட் பிரபு நைட் ஷூட்ல மேட்ச் பாத்துன்னு இருக்கிறாரு. என்னடா பண்ண போறான் இவன்? பைத்தியம்டா அவன். அதான் போயிட்டு தெட்லான்னு உழைச்சிட்டு இருப்பான். அண்ணன் படம் கட்டிட்டு உழைக்கணும் டே நைட். அப்புறம் உட்காந்து பாரு. ஒரு ரெஃபரன்ஸுக்கு பாத்துருப்பாரா? இல்ல சார் ஷார்ட் ரெடின்னு ஒண்ணு இல்ல சார். ஒரு ஓவர் பாத்துட்டு வந்து பேட்ஸ்ட் ஆடிட்டு இருக்கான்னு போறான். தளபதி அலெக்ஸுக்கு இதுதான்டா ஸ்லாங். 4 வார்த்தை போட்டீங்கன்னா ட்ரிகர் ஆயிரும். அலெக்ஸ் உன்னோட நான் தான் பயங்கரமா முட்டு. ஆனா அலெக்ஸ் நான் அந்த வந்து ஹீரோயின் பாடு தான்டா வெயிட் பண்றேன் புஷ்பாக்கு. இதுல என்ன பாட்டு போட்டிருப்பான்னு எதிர்பார்க்கிறேன் நான். ஒரு ஹானஸ்ட் क्वेश्चन. இப்ப இந்த ரீசெண்டா அந்த பிரேமலு ஹீரோயின் எல்லாரும் இதெல்லாம் அப்படியே இது அப்படின்னு போடுறாங்க. உங்களுக்கு அது மாதிரி தோணுதா? அந்த படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல மட்டும் தான கியூட்னஸ். படம் ஓகே, படத்தை விட்டுரு. நான் அந்த ஹீரோயினை தனியா கேக்குறேன். ஹீரோயின் இல்ல பாக்க கொஞ்சம் கிரிஞ்சா தெரியுதா ப்ரோ? ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, புரிய முடியும்னு சொல்றேன். கிரிஞ்சா தானே தெரிஞ்சா பேச விடுறா. இல்ல ரெமோ படம் வந்தப்ப கீர்த்தி சுரேஷ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பைத்தியக்கார மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஒரு படத்துல வந்துட்டு கிரஷ் மாதிரி காட்டுவாங்க மெட்டீரியல். அந்த மாதிரி இந்த படத்துல பிரேமலு படத்துல இந்த ஹீரோ நல்லா இருக்குது. நல்லாதான் இதுதானா படத்துல சூப்பரா இருக்கும். பத்ரியா தெரியுமா? சங்கவி கௌதமி அந்த மாதிரி உனக்கு இல்ல உனக்கு ஆன்டிங்க பிடிக்கும்னா ஆன்டிங்க பிடிக்கும் ஒத்துக்கோ. நீ அடுத்தவங்க இதே இதே சாக்கமா அடுத்தவங்க சொல்றேன். விக்னேஷ் நினைப்பாரு அனிரோஷன் நம்ம கிட்ட பத்திரமா இருக்குது, அவனும் எடுத்துக்க மாட்டான். அது தெரியாது. அனிரோஷன் எல்லாம் கேளுங்க. வெனஸ்டே வந்து விக்ரம் ரீ ரிலீஸ் ஆகுது. டேய் எந்த விக்ரம்டா? கமலஹாசன் விக்ரம் இப்போ வந்தது. அது எப்போ இதுக்கு? டேய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் போய் பாப்பான். இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் இப்பதானே வந்தது. அது கமல் பழைய படம் பட்டா போய் பாப்பானுங்க. பழைய விக்ரம் பண்ணாவது படம். டேய் இந்தியன் தான்டா. அது சும்மா ஒரு போட்டிருப்பானுங்க. அது வந்து அது
கேட்டு ஏதாவது ஒரு ஒரு தியேட்டர்ல அப்படி போட்டிருப்பானுங்க. இல்ல அது வந்து கேட்டாங்க, ஒரு போல் மாதிரி வச்சு அது கேட்டு அது போடுறாங்க. இந்தியன் தான் ரீரிலீஸ் ஆகுது. ஆனா இல்ல ஒரு நிமிஷம், சாமும் நானும் கல்லு மாதிரி இருந்தோம். அந்த ஜரகண்டி பாட்டை தெரிச்சிட்டான் இவன். என்னடா நடக்குது இங்க ஒண்ணும் அதானே எனக்கும் புரியல. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நல்லா வாங்கிக்க போகுது அந்த ஆனா படம். இல்ல ப்ரோ, எனக்கு நம்ம கிருஷ்ணா இருக்கானே, அவன் என்ன அவன் பக்காவா பண்ணான். 1000 பேர் கூட சண்டையா கிளைமேக்ஸ்ல அந்தியாரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல வச்சான். அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு போஸ்டர் வந்துச்சு தெரியுமா? அதான் பிங்க் ஆரஞ்சு எல்லாம் கலந்து. இல்ல இந்த ஒரு படத்துல சிரஞ்சீவி படத்துல 1000 பேர் மிலிட்டரி மேன் அடிப்பானே கிளைமேக்ஸ்ல, என்ன படம் அது? ஸ்டாலினா? அதனால தெலுங்கு படத்திலேயே அது ஓவர், அவங்களே ட்ரால் பண்ணாங்க அந்த படத்தை. எப்படி பாக்குறாங்கன்னா இல்லடா அந்த படத்துல கார்த்திக் சூப்பர் ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கான். அப்படியே அந்த ஸ்கிரீன் பிளே டிட்டோவா எடுத்தனா வச்சுக்கோங்க, படம் ஹிட் ஆயிடும். நம்ம படத்துல எழுதுற ஸ்கிரீன் பிளேவே இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல தெலுங்கு காரனுக்கு கண்டிப்பா பக்காவா இருக்கும். இல்லடா டேய், அவங்க எப்படின்னா டேய் வந்து ஹிட் ஆனா ஓகேடா, கண்டிப்பா ஹிட் ஆயிடும் பாரு. ஹிட் ஆனா வந்து கேக்குறான். முக்கியமான விஷயம் சொல்ல வரான்டா, பேசுறப்ப ஏன் இட்டான அப்புறம் வந்து இட்டாலன்னு உங்ககிட்ட கேட்டானே என்ன கொடுக்க போற? அவன மதன பேசும்போது அவன் சூசைட் பண்ணிக்கலாம். ஸ்டாலின் யார் எடுத்தாங்கன்னு தெரியுமில்ல மாம்ஸ்? ஸ்டாலின் யாரு? கலைஞர் தானே. இரு ப்ரோ அவன் பேசட்டும். பாவி ப்ரோ சாரி படமா சத்தியமா நான் பார்த்ததில்ல ஸ்டாலின். இல்ல அது இவன் சிரஞ்சீவி படம் யார் எடுத்தான்னு கேட்டா என்ன சொன்ன நீ? தெரியலடா அந்த படத்தை நான் பாக்கல. ஒரே நிமிஷம் ஹரிஷ் ப்ரோ மேல அனுப்பிருக்கேன் பாருங்களா, நீங்க கேட்டீங்கல்ல பாதிக்கு பாதி விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு ஒரு இது போடுங்க, இன்னைக்கு ஒரு போல் போடுங்க. இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷுக்கு போட்டிருக்கீங்களா நீங்க? கீர்த்தி சுரேஷ் இல்ல ப்ரோ, கிருத்தி ஷெட்டி. சாரிங்க கீர்த்தி ஷெட்டி, சாரிங்க பேர் மாத்திட்டேன். விக்னேஷ் அவ கேட்காதனா, அவருக்கு லைட்டா எரிச்சல். அவருக்கு இந்த மாதிரி ஃபேமஸ் ஷார்ட் டைம்ல ஃபேமஸ் ஆயிடுறாங்களே, நம்மால ஆக மாட்டாங்களே, லைட்டா எரிச்சல் இருக்குதான் செய்யும். சரி ஒரு நிமிஷம் மதன் என்ன சொல்லிடுறேன். இல்ல சொல்லிடுறேன் ஓகேங்களா. என்னன்னா பொண்ணா முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்துச்சு ஓகேவா. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு பூச்செடி நட்டாரு, தளபதி நட்டாரு, கிருத்தி நட்டிருக்காங்க ஓகேங்களா. அந்த இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யார பத்தி ப்ரோ சொல்றீங்க? கிருத்தி ஷெட்டி இவ்வளவு நேரம் அவளை பத்தியே சொல்லிருந்தீங்க. ஆனா இல்ல என்ன கேட்டா லைனப் இருக்குது பாப்போம், அந்த லைனப் நல்லா இருந்தா சரி. பிரதீப் ரங்கநாத படத்துல தானே போடுற படத்துல. ஆமா எல்ஐசி படத்துல தானே. தயவு செஞ்சு அவன் பேரை மட்டும் கொண்டு வராத, யாராவது லிசனர் ஹர்ட் ஆக போறாங்க. இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் இல்ல சூர்யாவோட பிரதீப் ரங்கநாதன் இப்ப கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்குது, அத சொல்ல அதுதான்டா ஹர்ட் ஆவாங்கங்கிறேன். அந்த வாத்தியார் படம் இருக்குல்ல, அந்த படம்னா கிளிக் ஆகும் ஓகேவா. அந்த படத்துல கீர்த்திக்குள்ள பேச ரோல் இல்ல. ஆனா வந்து இதுல இந்த படத்துல இவன் எடுத்துருவாங்க காத்தோல இருந்து கதை, அந்த படத்துல வேணா கொஞ்சம் பெருசா இருக்கும் ரோல். ஆனா படம் இட்டா வருது படம் பெருசா இருக்கும். கதைலாம் நல்ல கதை, நல்லா ஓடிட்டு இருக்கு. கதை நல்ல கதை தான், படம் பிளாப் எழுதி வச்சுங்க. இவன் இல்ல வைத்தர் சொல்றான் விடுங்க, நம்ம சொன்னா கோவப்படுறீங்க, படம் பிளாப் தான். சரி விடு அதான் இல்ல படம் வந்து மிரட்டும் சொல்ல வந்த ஹரிஷ் ப்ரோ. அந்த கேம் சென்டர் இருக்குல்ல, கார்த்திக் சூப்பர் எழுதி கொடுத்த கடையை அப்படியே எடுத்து கேம் சென்டர் விடவே அந்த படத்துக்கு வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் நான் ஆட் பண்றேன், நான் தெலுங்கு கோசம் எடுக்கிறேன், அந்த மாதிரி எடுத்தா சங்கர். மதனே உனக்கு தெலுங்குல யார் மதனை பிடிக்கும் சொல்லு மதனே? யாரும் தெலுங்குல நைஸா தப்பிக்க கூடாது. மகேஷ் பாபு பிடிக்கும் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லு. அடுத்த படம் ராஜமௌலி கூட மகேஷ் பாபு. அது ராஜமௌலி இல்ல 1500 பண்ணுவானே கேட்டா 1500 பிடிக்காது. ஓகே அத தாண்டி யார் பிடிக்கும் பர்சனலா? மதனே சேஃப் கேம் சேஃப் டாடி சேஃப் பெட் மச்சான் ஒரு டவுட்ரா. இல்ல மச்சான் ஒரு டவுட். நேச்சுரல் இரடா நானே ஸ்கேம் கம்பேர்
இருடா நானி எத்தனை கவுண்ட் வச்சிருக்கான் படம்? நானி எஸ்கே கம்பேர் பண்ணுவாங்க. நானி நிறைய வேற ரூட், எஸ்கே வேற ரூட். முன்னாடியே நானி கேள்வி கேக்குறேன்னு கீழ இருக்கிறவங்க இல்லடா இல்ல எஸ்கேக்கு முன்னாடியே நானி வந்துட்டாங்க. தனுஷ் மாதிரி தானே எஸ்கே. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தான்டா நானி. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா அவன் ஹீரோ ஆயிட்டான் அவன். என்னடா மதனே இவன சேஃப் கேம்ல எல்லாம் அப்படியே சொல்லிருங்க அலெக்ஸ் கிட்ட. எனக்கு நான் அப்படியா அது மட்டும் இல்ல ஹீரோல சொல்லிறேன். இன்னொன்னு சொல்லிறேன். அம்மா கடிப்பானுங்க. இங்க ஆனா தசரா படம் லைட்டா ஒரு மாதிரி என்டே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா ஃபேன் பேஸ் ஹேண்டில் பண்றது என்டே பிடிக்கும். எனக்கு அல்லு அர்ஜுன் என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் தான் பிடிக்கும். அதான் ப்ரோ ஃபேன் பேஸ் நல்லா ஹேண்டில் நோ அல்லு அர்ஜுனா நல்லா பிடிக்கும். நோ அல்லு அர்ஜுன் எனக்கு ராம் சரண் பிடிக்கவே பிடிக்காது. ஹேட். எனக்கு மத்த எவனும் பிடிக்காது. குல்டிங் இல்ல உண்மையிலே சொல்றேன். ஃபேன் பேஸ்லாம் உன்கிட்ட சொல்லிருக்கேன் நான் சாமி ஏன் பிடிக்காதுன்னு. ஒரு நிமிஷம் சாமி யோசிப்பான். ஒரு நாளைக்கு உனக்கு பேட்ச் ஒர்க் பண்றேன். இல்ல இங்க பாரு, அவனை ஏன் பிடிக்கலன்னா நம்மளோட நண்பன் வந்து ஸ்நேகித்துடுவா அந்த ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அதுல ஓவரா வாய் விட்டான். அதுல இருந்து காண்ட் எனக்கு ஓவரா பேசுறேன். இப்படிதான் பேசுவோம். நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இல்ல நான் என் கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நானி பிடிக்காதுங்க. நானி பிடிக்காது. ஆனா இல்ல இப்ப வந்துச்ச ஒரு படம் இதான் மிருனால் தாக்கூர் நானி இருப்பாங்க. படம் பேர் கூட ஃபேமிலி மேன். ஆனா ஓகே தான்டா அந்த படம். ஓகே படம் பாத்தியாடா? நல்லா இருக்கா? அன்னைக்கு கூட குரூப்ல போட்டேன். ஒரு டைம் பாக்கலாம். ஆயினா நான் சொல்றேன். நான் ஃபேமிலி மேன சொல்றான்னு பயந்தேன். ஃபேமிலி மேன் பார்த்தேன் நான் கொஞ்சம் லைட்டா. ஆனா இல்ல பசங்க டீல பாசிட்டிவ் குத்துறானுங்க. எனக்கு தெரியல. இல்ல மொக்கட தான மிர்னால் தாக்கூர் தான நல்லா இருக்கும். வேற எதுமே இல்லடா படம். அதுக்கு தான் குடுக்குறானுங்க போல. அலெக்ஸா மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சாடா? ஒரு இல்ல வரல. சென்ட் பண்றானே. என்ன படம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது. மறவார வெள்ளிக்கிழமை. எப்பயோ வர மைத்ரி மூவிஸ் தான் நிப்பாட்டி வச்சானுங்க. சரி தில்லு இல்ல தில்லு ஸ்கொயர் இருக்குது. அதையும் ஏத்துனானுங்க. ஆனா அலெக்ஸ் டில்லு 1 பாத்துட்டு 2 பாடுறா. அப்பதான் புரியும் உனக்கு. தெலுங்கு வேற சப்டைட்டில் வேற தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கா தில்லு? தமிழ்ல இருக்கு. தமிழா சொல்றேன். கலர் டில்லு ஸ்கொயர் பாக்கலையா? நைட்டு தில்லு முள்ளு தான். சாரி டில்லு 1 பாத்துட்டு 2 பாடுறா. 1 அப்பதான் புரியும். 2 பாப்போம்டா. இத பாத்துட்டு அப்புறம் அப்பதான் புரியும் உனக்கு. 2 1 பாத்துட்டு தான்டா. சரி கண்டினியூஷன். ஆமா கண்டினியூஷன் தான் இது. சரி 1 கதை சொல்லு. இப்படியே கேட்டு நாங்க போயிடுறேன். டேய் அது ஒரு அதானே அது காமெடியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. பை. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. டேய் அது ஒரு பொண்ணு ஏமாத்திடுவான்டா அவன். அந்த விட்டு போறதுக்குலாம் எங்கடா கதை கேக்குறீங்க? ஸ்டெப் சிஸ்டர்னு சர்ச் பண்ண ஆள் தானே நீ? ஹரி ஹரி உன் ஆள் இப்பதான் ஒரு போட்டோ போட்டுக்கிறா. போய் கைடி போ. கலரு யாரு? பிரியங்கா. ஆமா கலரு இவனுக்கு என்னது பாரிஸ் ஸ்டோக் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் போல இருக்கு. இல்ல கலர் பிரியங்கா மோகனை பார்த்து சொன்னா பாத்தியா தூக்கி ஷோரூடாங்க மேல. அதான் அவ்வளவு லைக் பண்றீங்க. நகிரிலியா கலரு இது ஷோ போட்டாங்க இல்லி. ஆமா ஆமா வரதனமா இருந்துச்சு. அம்மா நகரில ஹைதராபாத்ல கூட ஓபன் பண்ணதா சொன்னாங்களே. யூகேல கூட இப்பதான் பண்ணிருக்கானுங்க. யூகேல ஒரு ஷோ ஸ்டாப் பண்றாங்களே. ஓவர் சவுண்ட்னால இல்ல திரும்ப இப்பதான் ஸ்டார்ட் எலெக்ஷன் மே 13. டேய் கலர் சொல்ல மாட்டேன். ரேவந்த் வந்து உனக்கு பிடிச்ச இல்ல ஒரு நிமிஷம். ரேவந்த் உனக்கு பிடிச்ச அந்த அரசியல் இது இருக்குமே டீம் பேர் என்ன? ஜெகன்மோகன். அதான் இல்ல அதுதான் வந்து திருட்டு போனாச்சு. இந்த வாட்டி நானும் ஜெகனுக்கு போடலாமான் இருக்கேன்டா. ஜெகனுக்கு போடலாமா ஓட்டாக்கு போடலாமான் இருக்கேன்.
ஏன்டா இப்படி பண்ற? ஒத்தடி எனக்கு எனக்கு பாலைய ஓகேடா, பிஜேபி கூட கூட்டணி அதான்டா எனக்கு அங்க வந்தா இவங்க தான்டா வருவானுங்க, டிடிபியும் ஜனசேனா தான்டா வருவானுங்க. நீ அடிப்படா என்ன விடு. இல்ல இதை சொன்னா திருப்பி சொல்றா. பேசாம எதுக்கும் பேசாம எதுக்கும் இல்லாம நோட்டாக் போட்டு போயிடலாம். இல்லடா, ஒரு வேளை ஜனசேனா டிடிபி வந்துச்சுன்னா பிஜேபி அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்காதுடான்னு சொன்னேன் நான். அவ்வளவுதான். ஜனசேனால திரும்ப பவன் கல்யாணம் ஜெயிக்கிறானா ஃபர்ஸ்ட்? அது பிட்டாபுரம் எழுதி வச்சுக்கா கலரு, பவன் கல்யாணம் தான் பிட்டாபுரம் ஜெயிக்கிறானா? ஜெயிப்பான், கண்டிப்பா ஜெயிப்பான். அந்த இடத்துல வெறும் ஜெகன் மட்டும் அந்த இடத்துல அவங்க அந்த அம்மா பேருனாதான் வங்காகீதா மட்டும் நிக்கல. அந்த இடத்துல 2 மினிஸ்டர் சப்போர்ட் இருக்குது அங்க வங்காகீதா. சரியா? இல்ல கலரு, பிட்டாபுரம் வந்து மொத்தமே இதுதான், அவன் கேஸ்ட் தான். அப்படியே கேஸ்ட் பார்த்து ஓட்டு போறதானா அவன் லாஸ்ட் இயர் ஜெயிச்சிருப்பான்டா. இல்ல அந்த இடத்துல பார்த்து ஓட்டு போறதானா அவன் எதுக்கு திரும்ப 6% ஓட்டுல வாங்கினான் லாஸ்ட் இயர்? ஆந்திரா அவங்க கேஸ்ட் தான் அதிகம், 28% ஓட்டு. இல்ல மச்சான் இருடா, நம்ம ஊர்ல இல்ல மச்சான் நம்ம ஊர்ல பின்னாடி ஜாதி பேர் போட்டா செருப்பால் அடிப்பானுங்க. ஆனா அலெக்ஸ், பிட்டாபுரம் ஒரு தொகுதியில நிக்கிறான்டா பவன் கல்யாண். அவன் நிக்கிறான்றது அந்த ஏரியாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு தெரியுமா, நேஷனல் வைடு. இல்லடா டவுட், அவ்வளவு பொறுத்துன்றீங்க, ஆனா அவனுக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேடா. பண்ற வேலையை தற்கூரியா இருக்குது. எங்க ஊர்ல இவரு கன்ஃபார்ம்டா, பாலையா கன்ஃபார்ம். ஆனா இந்த வாட்டி நோட்டாக் போட்டு போயிடலாமான்னு பாக்குறேன் நானு. விக்னேஷ் ப்ரோ வேலை பண்ணாது. பாலையாலா டேய், அவனை பத்தி தெரியல உங்களுக்கு அரசியல். எனக்கு அந்த பிஜேபி அது ஒண்ணுதான் அவர்கிட்ட பிடிக்காதது. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல விக்னேஷ் ப்ரோ என்ன பண்ணாரு தெரியுமா, கிருத்தி செட்டி போய் தேடி வருங்க, எதுக்கு சப்போர்ட் பண்ணி? சரிடா இருடா, உங்களதான் எனக்கு 2 ஓட்டுறா மதன. எனக்கு தமிழ்நாட்டுலயும் ஓட்டு இருக்கு, இங்கேயும் ஓட்டு இருக்கு, ஆந்திராலயும். அவங்க நல்ல ஓட்டு போடாது. அவங்க அம்மா ஏதோ தாமரை விரியனும் ஏதோ சொல்லியிருந்தாங்க. என்னதுடா தாமரை விரியணுமா? இல்ல புரியல, அது மலர்னோண்டா விரியணும் அப்படிதான் சொன்னாங்க. தாமரை விரியணும் என்னமோ சொன்னாங்க. கீர்த்தி சுரேஷ் ரெடி விரியறதுனா அது கேவலமா தோன்றா. தாமரை விரியனும் இது ஏன்னா சொன்னதுக்கு என்ன தாமரை இல்ல ஒருத்தன் ப்ரோ இந்த தாமரை வச்சு ஒரு பிஜேபிக்காரன் ஒரு பாட்டு கேட்டிருந்தான், ஏதாச்சும் இது பண்ணி விடுங்கன்ட்டு. ஒருத்தன் எடுத்து கோட் பண்ணி போட்டிருந்தான். இந்த சரத்குமார் ஒரு பாட்டு ரேவந்த் கீழே கேட்டிருப்பான், எல்லாம் நோட் பண்ணா ஒரு நாளைக்கு பர்சனலா என்ன பண்றோம் பாடுறான்னு. கலரு அது கள்ளத்துக்கு அடிச்சாங்க, உண்மையில அடிச்சாங்களாடா ஜெகனை? சரியான அந்த ஏரியா அச்சம் இல்ல. வேர்ல்டு கப் பாத்தியா, இடையில இருந்து பிச்சு வந்திருக்கான் 14,000 கிலோமீட்டர் தள்ளி. ஒரு கலரை பார்த்தா ஒரு சின்ன பையன் திட்டுவான கிளவன ரோட்ல. ஏன்னா இந்த வாட்டி பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும்டா. இந்த வாட்டி நீ வேணா பாருடா, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த வாட்டி. நல்லா மே 13th பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாரு தெலுங்குல. ஒரு நிமிஷம் இல்லங்க ஒரு நிமிஷம், சுந்தர் நம்பர் இருக்கா? நான் வந்தா போயிடுவோம். இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்களா? படம் பார்த்தேன். என்ன படம்? பைரி பாருங்கன்னா ஹீரோ இல்ல புது ஹீரோப்பா. அந்த இது படம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது மலையாளத்துல வந்து கஷ்டமே போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இவங்க எல்லாம் யாருமே இல்லைன்னு. ஏன் ப்ளூ சட்டையே பாசிட்டிவ் கொடுத்துருந்தான் அந்த படத்துக்கு. ஆனா பார்த்தேன், உண்மையாலுமே செம்மையா இருந்துச்சு. நல்லா எடுத்து படம் யாருன்னா பாத்தீங்க?
ஃபஹத் ஃபாசில் அந்த படம் பாத்தீங்க யாராச்சும்? ஆஹா அது நான் பாக்கல. இல்லடா அதை பார்த்தவங்க ஒரு நிமிஷம் இல்லடா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அந்த இல்ல ப்ரோ ரத்தனம் படம் ஏத்திட்டேன் பாக்கலாம்னு பார்த்தேன். அது தோணலான டைமும் இல்ல. நான் இப்ப நைட்டு ஃபஹத் ஃபாசில் படமே ஏத்தி பாடுறா. ஷாமி உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். நம்ம இவரு இருக்கா போல ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் என்ன பிஜேபி சப்போர்ட்ல நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாத கலர் இருக்கிறது நான் பேச மாட்டேன். நெக்ஸ்ட் மதன் மாட்டீங்கன்னா ஷாமு நெக்ஸ்ட் மதன் மாட்டீங்கன்னா அவன் என்ன பிஜேபி இருக்கு. சுந்தர் போன் பண்ணி கூப்பிடுறான். அது சொல்லியே ஆகணுமா? நான் இப்போ கடைசியா பாத்துட்டு அவன் தான் பாருங்கன்னு போர்ஸ் பண்ணிட்டு இருந்தான். டிஎம் பண்ணிட்டேன் ப்ரோ. பத்ரி 260 அடிக்க விடுவானுங்க. அந்த அளவுக்கு கேவலமா பவுலிங் போடுவானுங்க. அநியாயமா இல்ல. பேட்டிங் பிச்சு தான்டா. என்னடா இன்ஃப்ளூயன்ஸ் தனியா பேசினுக்கிற? மாமா இல்லடா அந்த ஸ்பேஸ் கீழ கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லி நாசமா இருந்தான். டெம்பர் கிளைமாக்ஸோட அயோகா கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. இதுதானா நான் டெம்பர் யார் போடா? கந்தசாமி தான டெம்பர். என்டிஆர்டா அந்த அது இல்லடா கந்தசாமி போற டெம்பர். கந்தசாமி போடா. நான் ஏன் பிஜேபி டீம் சொல்றேன்னா இருக்கிற பில் எடுத்து அவன் தான் பண்ணி விட்டான். ஆந்திரா மதனே பாத்து பேசு. என்ன உண்மைதான் அது. என்ன சாமி இல்ல சாமி நேத்தமா கலர் மட்டும் இல்லன்னதுக்கு ஒன்னு தூக்கி சொல்லிட்டு வீட்டு மேன் தானே சீட்டு மேன் தானே. உண்மைதானே எங்களுக்கு நல்லது நடக்குதுல பொண்டை. டேய் என்னடா கதை எனக்கு புரியலடா. பிஜேபி அகைன்ஸ்டா பேசுற பார்த்தா பிஜேபின்ற. பிஜேபி கிடையாதுடா. பிஜேபி கிடையாதுடா. மூணு பேரா அபிஷியலா சேர்ந்துட்டாங்கடா மதனே. இது வந்து சொல்ல விடுங்கடா. பிஜேபி போட்டு அடின்னு நடிக்கிறான். ஆனா பார்த்தா பில்லு பாஸ் பண்ற மொத்த பில்ல அவன் தான் பாஸ் பண்ணி கொடுறான். எனக்கு புரியல. அப்படி இல்ல உங்க தாத்தாவை பாஸ் பண்ண உங்க சிஎம் அவன் என்னது என்ன ஸ்டாலின் அவன் முக ஸ்டாலின் அவனா பாஸ் பண்ணான். ஒரே நிமிஷம். அவர் இல்ல கலர் ஒரு ஆந்திராக்காரன். அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சும்மா சொல்லிடலாம். அவர் ஆந்திராக்காரங்க. ஓகேங்களா? அவருக்கே இந்த ஊர்ல குடியுரிமை இல்லை. இல்ல இல்ல கலரு சொல்லு கேக்குதா? கேக்குதுடா. அந்த இப்ப ரீல்ஸ் பாத்துந்தா அந்த ஃபஹத் ஃபாசில் அந்த செவுத்து ஓரமா இப்படி சிச்சினே இப்படி போடுவாங்க. ஒரு நிமிஷம் விக்னேஷ் நீ சும்மா கோவத்துல நல்லா மியூட் பண்ணல. சரியா நீ பர்சனல் மியூட்லாம் கலரு பேசி விட்டு போயிருவேன். அலெக்ஸ் தான் மாட்டுவான்டா. சும்மா மியூட் பண்ணி ஆனா இல்லடா இவன் நடுவுல தப்பா என்ன சொன்னா பேர் தான் சொன்னான். இல்ல அது கரெக்ட். மதனை பார்த்து ஒண்ணு கேட்ட தெரியுமா? எனக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நடக்குது. ப்ரோ இது தெலுங்கு அரசியல் ப்ரோ. அந்த அரசியல் தயவு செஞ்சு கேட்டு போடாத. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெலுங்கு அரசியல் ப்ரோ. இல்ல மதன் அப்ப முழிச்சா பாத்து என்ன திடீர்னு காதுல வச்சிருக்கேன். தனியா பேசிட்டேன் நான் அப்பப்போ. புரிஞ்சுக்க மாட்டாரா அவரு மியூட் போட்டுனே இருப்பாரா. இது பரவாயில்லடா. ஒரு டைம் இல்ல ஒரு டைம் பைக்ல போகும்போது ஹெட்செட்ல மியூட் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமா பேசினு இருந்தா. தனியா பேசினேன் நானு. மியூட் வந்து தெரியும். மதன அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யுவன் சங்கர் வருவ எந்த தோழில் கைதால் என்ன செய்யும் தோழில் தெய்வம் என்று மட்டுக்கோட்டை மாட்டை சொன்னானே. கசஞானே கரைஞானே.
என்ன மகனே ஆளை காணோம். லவ்லி அமைதியா இருக்கிறான். எதுக்கு அமைதியா இருக்கிறான்னு தெரியல. டேய், ஆனா மாமே இல்லடா இந்த ஸ்பேஸ் போறப்ப லிங்கா பத்து பேசுறீங்க பாத்தீங்க. இல்ல இல்ல ப்ரோ லிங்கா படம் வேணாம் ப்ரோ. அண்ணாத்தை பத்தி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்டேன். அதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதையாச்சும் எமோஷனுக்கு சென்டிமெண்ட். ஆனா இல்ல நான் தெரியாம கேக்குறேன். உண்மையிலே இப்ப டேய் கில்லி அளவுக்கு ரஜினிக்கு ஒரு இல்ல ப்ரோ சொல்லு ரீ ரிலீஸ் பண்ணோம்டா அந்த மோனாலிசா இல்ல மச்சான் பாட்டுக்காக. கில்லி அளவுக்கு இல்லடா கில்லி அளவுக்கு ரஜினிக்கு இப்ப எந்த படமும் ரீ ரிலீஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நானும் யோசிச்சு பாத்துட்டேன். எந்த படமும் அப்படி ஆகவும் முடியாது. ஒரு படம் இருக்கு. இல்ல சந்திரமுகி வாய்ப்பே இல்ல. வேற இந்த பழைய படம் சிவாஜி பாஸ் பண்ணிட்டானுங்க முடியல. சிவாஜி இருக்கு அடிபட்டாது. இல்ல சிவாஜி பாஸ் பெருசா பார்க்க மாட்டாங்க இந்த வாட்டி. ஆனா செம்ம படம் அது. வேற மாதிரி படம். சிவாஜி படம் எத்தனை வாட்டி தான்டா ரீ ரிலீஸ் பண்ணுவீங்க? 3Dல ஒரு வாட்டி பண்ணானுங்க. ஆமா ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டானுங்கடா. சிவாஜி 3Dல ஒரு வாட்டி பண்ணானுங்க, தனியா ஒரு வாட்டி பண்ணானுங்க. டேய் போதும்டா. இல்லடா இவனுக்கு பெருசா பண்ணதே பாபர் ரிலீஸ் தமிழ்நாடு டிவிலயே வாரம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆனா ப்ரோ இல்ல சத்தியமா அந்த படத்துல ஸ்ட்ரே எல்லாம் பக்கா. அதுல அப்புறம் இந்த அழகை தமிழ் எல்லாமே ஆமா ஸ்டே சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த ரஜினி நான் சாவ போறேன் ட்ராக்ல நிப்பான் பாரு போயிட்டு. ஏன் அது இல்ல யோசிச்சு பாரு. இல்ல அந்த ட்ரெயின் வந்து ஓட்டுன்னு வரானே அவன் சடனா நிறுத்தினதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ட்ரேவ பாக்கதான். ரெட் துணில ஆமா ரெட் துணி இல்ல ஏதோ சரி விடு. ஏன்னா செம்மடா. இன்னொன்னு ஆனா படமே மாசா இருக்கும்டா. அந்த பஜ்ஜி சீனு பஜ்ஜி சாப்பிடு அதுல பாதி எனக்கு குத்துருக்கு. பஜ்ஜில இல்ல ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியல. சரியான படம் ரெடி. நல்ல படம் தான். வேற மாதிரி வலிக்க. அதுக்கப்புறம் பெருசா இது எந்திரனுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலா அதுதான் பயங்கரமான ஹிட். அதுக்கப்புறம் வலிக்க ஆனா எந்திரன் கமர்ஷியல் அந்த அளவுக்கு ஹிட்டானு கேட்டா எந்திரன் பெரிய ஹிட் தானா கமர்ஷியல் அளவுக்கு தான். கலரு இருக்கானா கலரு இருப்பானா? இல்ல ஹைதராபாத்ல நடக்கிற எல்லா மேட்சுக்கும் வெங்கடேஷ் வந்துடுறான் போல இருக்கு. தமிழ் லைட் இருக்கும்ல சேனல் மேல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ரத்தனம் அறுத்துட்டாங்களாம். டைட்டில் இதான் போட்டு வச்சிருக்கேன். ரத்தனம் ரிவ்யூ போட்டுருக்கேன். என்ன சொன்ன? எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு இப்பதான். உனக்கும் நீ உனக்கு அதானா? இல்ல இந்த படத்தை வந்து தாமிரபரணியும் அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படம் பேரு சொல்லி அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல ஏன்டா அதோட கம்பேர் பண்ணி லூஸ் பண்ண மாதிரி பண்றீங்க? டேய் அவனுக்கு தான்டா பண்ணானுங்க. விஷால் தான்டா பண்ணான். நீமே அதான் இருக்கீங்களா? அவன் செத்துடா நீங்க சொல்லுங்க. தமிழ் லைட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க காரணமே அவங்க தானா சொல்லுங்க. அது கிடையாது. நான்லாம் அதுக்கு பண்ணல விக்னேஷ் ப்ரோ. எதுக்கு பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். நடுவுல ரஜினி அடிச்சா அதுதான் ஹைலைட். தமிழ் லைட்ஸ் நாலுல இருந்து குக்வித் கோமாளி வருதுடா. மொத்தம் அது ஒரு கிரிஞ்சு சோடாடி. ஒரு 2 சீசன் நல்லா இருந்துச்சு. 3ஆவதுல இருந்து கிரிஞ்சா இருக்கு. பாப்பேன்டா. இந்த வாட்டி யாரும் இல்ல. மதனே பையன் அழுகுறான் பாரு. டிவி வாங்க போறேன். ஏதாவது நல்ல டிவியா இருந்தா சொல்லுங்கப்பா. எந்த இதுல அலெக்ஸ் உண்மையே கலைஞர் டிவி ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சுடா. ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருந்துச்சு எங்க வீட்டுல. அதெல்லாம் சரியான ஒர்த்துடா. எவ்வளவு பாக்குறேன் வீட்டுல கலைஞ்சிட்டு வச்சு பிளே ஸ்டேஷன் விளையாண்டு கேக்குதாடா? சொல்லு கேக்குது. ஒரு நிமிஷம் சொல்லு. எது ஒரு நிமிஷம் சொல்றா. வீட்டுலதான் கத்துறாங்க போல யாரோ குழந்தை. பத்திரியா? அது ஒரு மாதிரி அவன் மியூசிக் மண்டையிலே ஓடுதுற. எனக்கு இந்த ஃபஹத் ஃபாசில் ரீல்ஸ் எல்லாம் வருது பாரு. புஷ்பா இல்லடா. அது ஏதோ இந்த செவுத்து இந்த பக்கம் முறைப்பான் இந்த பக்கம் வந்து சிரிப்பான் பாரு. ஆமா டே அந்த அது ஏதோ மியூசிக் பயங்கரமா
என்னடா அவன் பயங்கரமா நடிச்சிருக்கானுமேடா படத்துல, அதுல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது என்ன படம்டா? ஏதோ ஆவேசமா, ஏதோ ஆவேசம். தெலுங்கு படமா? ஷாமு 75 இன்ச்சுடா. பிரைஸ் எனக்கு மேட்டர் கிடையாது. 75 இன்ச் எதுக்குடா? 150 நான் இப்பதான்டா வாங்கினேன் ஏசர் 50,000. எவ்வளோ? டிவியா இல்ல வேற ஏதாவது? 55,000. எங்க வீட்ல சாம்சங்டா 3D டிவி. எங்க வீட்ல எல்லாம் டிவியே இல்லடா. 55 ஏசர். ஏசர் 55 ஆமா ஆமா. என்கிட்ட இது இருக்குடா, சாம்சங் 55 இன்ச் டிவி இருக்கு ஒண்ணு. எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்னு சொல்றேன். Panasonic வந்து வாங்கணும், செம்மையா ஒழிச்சது. ஆனா மேட்டர் என்னன்னா கிரீன் கோடு வரும் தெரியுமா? கோடு வந்து கோடு இப்போ வந்துச்சு, சர்வீஸ் பண்ணோம், அடிக்கடி வர ஆரம்பிச்சு. அதனால சாம்சங்குக்கு மாறிட்டேன். சாம்சங் பக்கம் வச்சிருந்தா ஒரு 4 வருஷமா நல்லாதான் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா டிசம்பர்ல மழை பெஞ்சதுல போயிடுச்சு. அதுல ஃபுல்லா கிரீன் கலர். இல்ல மச்சான், இல்ல ஒரு நிமிஷம் சத்தியமா சாம்சங் வாங்கு. சாம்சங் பெஸ்ட் என்ன கேட்டா. நான் இப்ப சாம்சங் தான் வச்சிருக்கேன் வீட்ல. இல்ல சாம்சங் தான். சாம்சங் தான் வச்சிருந்தேன். இப்ப 55 இன்ச் டிவி அது இருக்கு, ஓடிட்டு இருக்கு. வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகுது. சரி, இது வந்து இப்ப வீடு கட்டினா ஹால்ல வைக்கலான்ட்டு, ஐ மீன் இந்த டிவி இப்ப வாங்கி நான் பாத்துருக்கிறது வந்து சோனி தான் பாத்துட்டு இருக்கேன். சோனி பிராவியா தான் பாத்துட்டு இருக்கேன். சோனி இப்போ படுத்துச்சுடா. ஆனா சாம்சங் தான் இப்ப சம பூம்ல இருக்கு டிவில. சாம்சங் எனக்கு அந்த இல்ல கிளாரிட்டி வந்து எனக்கு சோனி பெஸ்ட்னு தோணுது. நான் உனக்கு அந்த இது பண்றேன் பாரு, டிஎம் பண்றேன் பாரு. விக்னேஸ்வர போயிட்டு எக்ஸ்ஆர் சீரிஸ்டா. கலர் நடுவுல சொன்னா தெரியுமா, என் வீட்ல டிவி இல்லடா. ஆனா செம்ம லைஃப்டா இது சோனி. அதுதான், அதுக்கோசரம் தான். கலைஞர் டிவி தான்டா பெஸ்ட், வாங்கிக்கோடா. அது இன்னும் ஓடிட்டு தான்டா இருக்கு. எங்க வயல்ல வச்சிருக்கோம்டா, ஓடிட்டு தான்டா இருக்கு கலைஞர் டிவில. கலைஞர் டிவி பெஸ்ட்டா. நிஜமா தான்டா கலரு இன்னுமே எங்க வயல்ல வந்து இருக்கு, வச்சிருக்கேன். டேப்லெட் சைஸ் தான்டா ஸ்கிரீனே இருக்கும். அது இன்னும் நல்லா ஓடிட்டு தான்டா இருக்கு அலெக்ஸ். சூப்பரான டிவி. இப்ப லார்ஜ் சைஸ் ஸ்கிரீன்லாம் ஆயிடுச்சு. பார்த்து இன்னும் காண்டா இருக்கும்டா. அந்த டிவி சர்ச் பண்ணி பாரு ஷாமு. கலரு நேத்து எங்க ஏரியாக்கு தான் பவன் கல்யாண் சந்திரபாபு வந்தாங்க தெரியுமா? டேய் அவனுக்கு 2 பேரு க்ளோன் ராயல்சிம்மாவா? கலரு உனக்கெல்லாம் இல்ல, உனக்கெல்லாம் பாக்ஸ்ல குவார்டர்லாம் தராங்களாமே. குவார்டர், பாக்கெட், சிப்ஸ் பாக்கெட். நாங்க மட்டும் என்ன தருவாங்க? இல்ல ஒரு வீடியோ கலரு திட்டாத ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுல அது இல்லடா ஒரு பாக்ஸ் கொடுத்து ஜெகன் அவங்க இது பாக்ஸ் கொடுத்து அதுல காசு 3000 3500 இருந்துச்சு. 500 அந்த காசு எடுத்துட்டு பார்த்தா ஸ்வீட் இருந்துச்சு. என்ன ஸ்வீட் தெரியுமா? அல்வா. இது கேள்றா போய் அந்த இது போட்டுருந்தானுங்க. அலெக்ஸ் கேக்குதா? கேக்குதுடா. இவன் பவன் கல்யாண் தொகுதியில நிக்கிறான்ல, பிட்டாபுரம்னு ஒரு ஊர்ல நிக்கிறான்டா. அதுல ஒரு பெரிய பணக்காரன் வந்து வீடு கட்டி வச்சிருந்தான். ஓகேவா, 3 ஃப்ளோருக்கு. இவன் வந்து நான் இங்க தங்குறேன்னு சொன்னே ஃப்ரீயாவே கொடுத்துட்டான்டா வீடு அவனுக்கு. ஒரு ஆளு போண்டா ஃப்ரீயாவே கொடுத்துட்டான்டா. அவன் பெரிய பணக்காரனா, நீங்க தங்கிக்கோங்கன்ட்டீங்க. நல்லா ஃபீல் பண்ணிட்டேன் இந்த பொண்டாமானுங்கெல்லாம் தானா இருந்தேன்னு சொல்லிட்டு. கேக்குதா? கேக்குதுடா. பேசல. அதுதான் திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. நான் பக்குன்னு பக்குன்னு நினைச்சிட்டேன்.
ஆமா சொல்லு சொல்லு. எங்க ஷாம் போயிட்டானாட்டு இருக்கே. கீழே விக்னேஷ் ப்ரோ அவர் கொடுக்க வேண்டியது தானே. கேக்குதா? கேக்குதுடா. கீழே என்னது ஷாம் போயிட்டானா? போயிட்டான். இவன் என்ன பண்றான்? டேய் விபிஎன் கீபிஎன் போட ஆரம்பிச்சிட்டியாடா என்ன? மதன் வச்சிருந்தானுங்க, அவன் மீட்ல உட்காந்துறான். எல்லாருமே மியூட்ல இருக்கிறானுங்க. டேய் என்ன பண்ணாலும் பாயிண்ட் டேபிள்ல கீழே தான்டா இது ஆர்சிபி. கேக்குதா? டேய் அலெக்ஸ் சொல்லு கேக்குதா? எல்லாரும் என்ன இதா இருக்காங்க. விக்னேஷ் ப்ரோ பாருங்க. டேய் பக்கா இல்ல மதனுக்கு பக்கு. கோரை கேக்கல, கோரை விக்னேஷ் ப்ரோ கீழே தான் கேட்டார். பக்குன்னு நினைக்கிறான்டா ஸ்டேஷனுக்கு. பக்கெல்லாம் இல்லடா இதெல்லாம். நீங்க கேக்குது விட்டு விட்டு தான் கேக்குது. ஆனா அவனுக்கு தான் பக்கு போட. ஷாவ இருந்தா அப்படி பேசிட்டே இருந்தா திடீர்னு போயிட்டான். பாயிண்ட் டேபிள்ல லாஸ்ட்ல இருக்கீங்களே அதான் கேட்டான். என்ன பண்ணாலும் முக்கனாலும் 2 தாண்டா வின் பண்ணிருக்கோம். பாக்கலாம் அடுத்தடுத்து எப்படியும் உள்ளார போறது இல்ல. ஆனா நிறைய டீம் கனவை கொஞ்சம் கலைச்சிட்டு போயிடலான்னு பாக்குறோம். அதுதான். இல்ல இந்த வாட்டி சிஎஸ்கே எம்ஐ 2 வராது போல. சிஎஸ்கே சான்ஸ் இருக்குது. எம்ஐக்கு எம்ஐக்கு டவுட் தான். சிஎஸ்கே சான்ஸ் இருக்கு. எம்ஐ அவனுக்கு ஃபேன்ஸே போதும். அவனுங்களே வச்சு சாவடிக்கிறான். அவனுங்களுக்குள்ளாலே 2 குரூப்பா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு மேம் சொல்லி தரதுன்னு தெரியல. பார்த்தல 14,000 கிலோமீட்டர் தள்ளி பிச்சு வருதான் வேர்ல்டு கப்புக்கு. ஆஸ்திரேலியன் பிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானுங்க. ஆமா வேர்ல்டு கப் எங்க இந்தியால நடக்குது? அமெரிக்கால. டேய் சொல்றா தெரியாதுடா. அமெரிக்கால தான்டா. அமெரிக்காலயா? என்னடா புதுசா சொல்றா? ஆமா அமெரிக்கால தான் மேட்ச் நடக்குது. அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும். T20 வேர்ல்டு கப் வர T20 வேர்ல்டு கப் அடுத்த மாசம். ஐ மீன் ஜூன். இல்ல 2 அமெரிக்கால வச்சிருக்காங்க இந்த வாட்டி. எல்லாம் கிரிக்கெட் பூஸ்ட் பண்ணதாண்டா அமெரிக்கால. இப்ப இது வேற சேர்த்துட்டானுங்கல்ல ஒலிம்பிக்ஸ்ல வேற. ஒரு டீமே இல்லங்க. டீமே இல்லாம இருக்கே யுஎஸ்ஏ டீம் இருக்கே. இன்டர்நேஷனல் எங்கடா விளையாடுறானுங்க அவனுங்க. வேர்ல்டு கப் இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல வேர்ல்டு கப் செலக்ட் ஆயிட்டானுங்களா? அவனுங்க இதுல இருக்கிறானுங்க. அதனால வேர்ல்டு கப்புக்கு இருக்கானுங்க. அதான் நான் பார்த்தேன். வெஸ்ட் இண்டீஸே வேர்ல்டு கப்னு வெளியே போச்சு. இவனுங்க போல் வந்துட்டானுங்களான்ட்டு. நமக்கே வந்து மேட்ச் இருக்கு யுஎஸ்ஏ கூட. ஜெயிச்சிரானுங்க. ஜூன் 9ஆம் தேதி நமக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் நியூயார்க்ல நடக்குது மேட்ச். அது சும்மா நார்மல் மேட்ச் அது. இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் நார்மல் மேட்சா? ஆமா இந்த மீடியாக்காரங்க ட்ரை பண்ணி அது ஒரு இதுவாவே மாத்தி. அடுத்தது ஜூன் 12 வந்து அமெரிக்கா வெர்சஸ் இந்தியா. அமெரிக்கான் தனியா ஒரு மேட்ச். அதான் யுஎஸ்ஏ யுஎஸ்ஏன்ட்டு வச்சிருக்கானுங்க. யுஎஸ்ஏ வெர்சஸ் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. டீம் தான் யாருன்னு தெரியல. இரு பார்க்கலாம். ஒரு தண்டராச்சு தெரியுமா? இந்த உன்முக் சந்த் இருந்தான். உன்முக் சந்தா? ஆமா இங்கோ கேள்விப்பட்ட பேரா இருக்கு. டெல்லியில ஆடினாலடா நமக்கு அண்டர் 19 கூட வாங்கி கொடுத்தானே. எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்குன்னு சொல்லிட்டு. நிதிஷ் குமார்ன்ட்டு ஒருத்தர் இருக்கிறான் நம்ம ஆளு. கஜானந்த் சிங், கோரி ஆண்டர்சன் அதில் தான் ப்ரோ இருக்கான்.
இல்ல கோடி கோடி ஆண்டர்சன். ஆண்டர்சன் அதுல தான் இருக்கிறான். ஆமா ஆமா. அவன் எங்கால நியூசிலாந்து வரான். ஹார்மித் சிங். ஏய் என்னடா யுஎஸ்ஏன்னு சொன்னா எல்லாம் இந்தியாக்காரங்களா இருக்கிறானுங்க. எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. அவ்வளவு பெரிய கண்ட்ரில கிரிக்கெட் ஆடுறானுங்க யுஎஸ்ஏ இல்லையாடா? இருக்கு. இல்ல யுஎஸ்ஏ இருக்கு, கனடா இருக்கு. இந்த வாட்டி நிறைய இது இருக்குடாப்பா. என்னது இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே இது இருக்கு. யுஎஸ்ஏன்னு சொல்லிட்டு 4 இந்தியன் பிளேயர் சொல்லியிருக்க, ஒரு நியூசிலாந்து பிளேயர் சொல்லியிருக்காரு. ஆமா பார்க்கலாம் இது. அலெக்ஸா அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிட்டான் போல. திட்டு வாங்கி வரான் போல. லவடி கப்பா அவன் அப்படிதான் போயிட்டான். எல்லாருமே போயிட்டானுங்க. இல்ல அவனுங்க பேசுறத கேட்கலையா? தெரியல, எல்லாரும் மீட்ல இருக்கிறானுங்களா? ஏற்கனவே போயிட்டு ஏத்தனை படத்தை பாக்கணும். இல்ல தில்லு ஸ்கொயர் பாருன்னு நானுங்க. சென்ட் பண்றான். தமிழ் டப் இருக்குன்னு நானுங்க. நான் தமிழ்ல பாக்குறேன். நீ தெலுங்கு தானே? உனக்கு எனக்கு தெலுங்கு சென்ட் பண்ணு. தெலுங்கு பிடித்திகள் தெலுங்குல அனுப்புறேன். வந்துக்கு தான் நிறைய பேர் சர்ச் பண்ணானுங்க. டெலிகிராம் வேற டவுன் போட்டிருந்தான் இவன் சுந்தரி. ஆமா ஆமாமா டெலிகிராம் டவுன் தான். 12 மணிக்கு மேல சரியாடும் எப்படியா? இவன் மட்டும் தனத்தானு பேசினான் ஆய தரத்துல. ஓ தெரியல, ஏதோ பேட்ச் ஒர்க் ஆயிடுச்சா வீட்டுல இல்ல என்னன்னு புரியல. அவன் நித்திஷ் அலெக்ஸ் ப்ரோ அவன் கொஞ்சம் திங்கானா. நீங்க மாய்ஷோ போட்டு இருக்கியாடா? விக்னேஷ் ப்ரோ வந்து போறாரு. அவருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துடுறா. ஏன்டா மாய்ஷோ போட்டு கோவாஸ்ட் போட்டு தாண்டா வராது அவரா. என்னடா சுந்தர் வந்துக்குது. சரல் சுந்தர் வந்துருக்கானா? விக்னேஷ் ப்ரோ சுந்தர் கேட்டிங்களா? வந்துக்குறான் ப்ரோ. அவனை மேல தூக்குடாங்கண்ணா. நான் இருக்கிற ஸ்பேஸ்லாம் வரமாட்டானோ. பொட்ட மாதிரி பொம்பளை மாதிரி வச்சுக்கிறான். யாரோ திட்டம் வந்து நீ இருக்கிற ஸ்பேஸ் நான் வரமாட்டேன்டா இனிமேல் அப்படி சொல்லிட்டு போறேன். என்கிட்ட வந்து ஏண்டா யாரோ திட்டினா அவங்கள போயிட்டு திட்டுறா. என்கிட்ட வந்து சண்டை போடுறான். டேய் சரகு சுந்தர இருக்கியா? ப்ரோ ஏதோ சொல்லணும்னா பைரி பத்தி என்ன ப்ரோ விஷயம்? இல்ல ப்ரோ பைரி பத்தி இல்ல அது கடைசியா ஒண்ணு காமிக்கிறாங்களே, அது செகண்ட் ஹாஃப் பண்ற மாதிரி. அது யாரு ஹீரோயின் வந்து அது ஏதோ ஒரு இது காமிக்கிறாங்க. எனக்கு அது கன்க்ளூஷன் என்ன முடிச்சானுங்கன்னு புரியுது. விட்டு விட்டு கேக்குது. இல்ல கேக்குது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? நான் எதுவும் சொல்லியே. சுந்தர் கதை வெயிட்டிங். அவனும் பேசல, அவன் பேசுறதும் கேட்கலண்ணா. விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் பக் நினைக்கிறேன். சுந்தர் நினைப்பான் கலர் போன ஒரு பேசும். அதான் நல்லா சைலண்டா இருக்கான். இல்லண்ணா யாரோ வந்துட்டு என்கிட்ட சொன்ன